ஓகே சார். ரைட்டா? ஐஸ் ஓகே சார். பிரேக்கிங்ல தேங்க்யூ பரத் தேங்க்யூ. ஜெயினோட போட்டோ இருக்கு. ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் லெவலில் மலேசியா அண்ட் இந்தோனேஷியாவில் வந்து கோயிங் குளோபலா போறாருன்னு சொல்லிட்டு பரத் ஜெயினோட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்மளும் வந்து என்னன்னா பிசினஸ் வந்து இந்தியாவில் மட்டும்தான் பிடிக்கணுங்கிறது கிடையாது. வி கேன் ஆல்சோ பிரிங் பிசினஸ் ஃப்ரம் அப்ராட். ஸோ இன்னைக்கு காலையில கூட ஒரு மெயில் ஆர்டர் பிசினஸ் க்ளோஸ் பண்ண ஒரு 10 lakhs சிங்கப்பூர்ல இருக்கிறவர்கிட்ட. ஸோ எடிட்டபிள் 300ல ஃபில் பண்ணிட்டு விஎம்இஆர் செட் பண்றதுக்கு நாளைக்கான ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து இந்தியாவில தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவர் வந்து ஹி இஸ் ஹேவிங் 18,000 beggars ஒர்க்கிங் ஃபார் தெம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இதுல இருந்து என்ன இன்ஸ்கிரிப்ஷன் கிடைக்குது அப்படின்னா மணி இஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரியே. ஸோ நமக்காக ஒர்க் பண்றதுக்கு யாருன்னா இருக்காங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 2000 கிளைண்ட் இருக்காங்கன்னா அவங்க 2000 கிளைண்ட் நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுக்காக ஒர்க் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து என்னன்னா நார்மலா சொல்லுவோம், பில்கேட்ஸ் வந்து ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு, கூகுள் பிச்சை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரம் சம்பாதிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆஸ் எல்ஐசி ஏஜென்ட் நாம தூங்கிட்டு இருக்க நேரம் சம்பாதிக்கலையா அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் வைக்கிறேன். ஏன்னா நேத்திக்கு வந்து எனக்கு நைட்டு 11 மணிக்கு ஒருத்தர் வந்து எனக்கு ஃபோன் பண்றாரு, சார் எனக்கு பேமெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னாரு. ஸோ ஜிபே போங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு பே பண்ணலாம் அப்படின்ன உடனே பே பண்ணிட்டு எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறாரு. ஸோ ராத்திரி 11 மணிக்கு என்னோட ஏஜென்ட் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கிளைண்ட் ஃபோன் பண்ணி எப்படி ப்ரீமியம் கட்டணும்னு கேட்டுட்டு ரெனிவல் கமிஷன் கிடைக்கிற லெவலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ஆர்மி வந்து பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஓவியாவுக்கு மட்டும் ஆர்மி கிடையாது, பரத் ஜெயினுக்கு மட்டும் ஒரு 18,000 பெக்கர்ஸ் ஆர்மி கிடையாது. நம்மளுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்மி இருக்கு. நம்மளை சம்பாதிக்க வைக்கிறதுக்காக நம்மளோட கிளைண்ட்ஸ் எவ்வளவு கிளைண்ட்ஸ் இருக்காங்களோ, 2000 கிளைண்ட்னா 2000 கிளைண்ட், 3000 கிளைண்ட் 3000 கிளைண்ட், 5000 கிளைண்ட் 5000 கிளைண்ட், அவங்க நம்ம சம்பாதிக்க வைக்கிறதுக்காக அவங்க என்னென்ன ஆக்குபேஷன்ல இருக்காங்களோ அந்த ஆக்குபேஷன்ல ஒர்க் பண்ணி நம்மளை சம்பாதிக்க வைக்க போறாங்க. இது நம்மளை மட்டும் தான் சம்பாதிக்க வைக்க போறாங்களா அப்படின்னா நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு பிற்பாடு நம்மளோட வாரிசுக்கும் ஏர்னிங் இருக்கு. ஸோ என்னுடைய முகவர்கள் 3 பேர் இப்பொழுது இல்லை. புனல்வாசல் சின்னையன் 1525, புனல்வாசல் சின்னையன், அவங்க ஒய்ஃப் வந்து சாந்தி, ஷீ இஸ் கெட்டிங் ஹெரிடிட்டரி கமிஷன். தமிழரசி 2597 எக்ஸ்பயர்டு, அவங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு ஹெரிடிட்டரி கமிஷன் வாங்கினாங்க, ஹஸ்பண்டு 6 monthsல இறந்து போயிட்டாரு, அதனால ஹெரிடிட்டரி கமிஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அடுத்த லேட்டஸ்டா 1384 அன்புக்கரசி நெல்லியடிக்காடு, அவங்க வீட்டுக்காரர் டாக்டர் நாகராஜன், ஹி இஸ் கெட்டிங் ரெனிவல் கமிஷன். ஸோ ஹெரிடிட்டரி கமிஷன். ஸோ அதனால நாம இன்னைக்கு ஒர்க் பண்றது வந்து நமக்காக மட்டும் ஒர்க் பண்ணல, நமக்கு பிற்பாடு நம்மளோட வாரிசுதாரரும் ஏர்ன் பண்றதுக்கான ஒரு அருமையான ப்ரொஃபஷன்ல இருக்கும். ஸோ நமக்கு பிற்பாடு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்மியை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு சின்ன வாழ்த்து செய்தியோட, ஸோ இவர் 7 crores ஏர்ன் பண்றத எல்ஐசி எவ்வளவு நாழில ஏர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 35 secondsல 1 crore ப்ரொக்யூர் பண்றது. ஸோ ஹவு ஃபாஸ்ட் இந்தியாஸ் டாப் கம்பெனிஸ் மேக் 1 crore அப்படிங்கல ஃபர்ஸ்ட் ரிலையன்ஸ் இருக்கு, 32 secondsல 1 crore. அடுத்தது நெக்ஸ்ட் எல்ஐசி தான், 35 secondsல 1 crore. ஸோ அப்போ வந்து அவர் ஏர்ன் பண்ற 7 crores மந்த்லி இன்கம் எடுத்தோம்னா, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம்னா அவர் ஏர்ன் பண்றது 7 crores டாக்ஸ் ஃப்ரீ இன் எ மந்த். ஸோ எல்ஐசி எவ்வளவு செகண்ட்ஸ்ல ஏர்ன் பண்ணுதுன்னா 35 secondsல 1 crore-னா 35 35 70 70 140 210 35 245 செகண்ட்ல பரத் ஜெயின் ஏர்ன் பண்ற 7 crores ஏர்ன் பண்ணிட்டு. ஸோ திஸ் இஸ் த பவர் ஆஃப் எல்ஐசி. ஸோ ஆஸ் எ பெக்கர் அவர் ஏதாவது ரிட்டர்ன் பண்ணுவாரா அப்படின்னா கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, கையை நீட்டுவாரு, வாங்குவாரு, அவ்வளவுதான். இன்டர்ன் அந்த லென் பண்றவங்களுக்கு, கையில வந்து காசு போடுறவங்களுக்கு புண்ணிய கணக்கு மட்டும்தான் சேரும். பட் நாம அதே பார்ட்டிகிட்ட கேஷ் வாங்கணும்னா நம்ம என்ன ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அவங்களோட ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டியை பண்றோம். ஸோ என்னன்னா அவர் இல்லைன்னா அவரோட இன்கம் நின்று போகுது, இன்கம் ஸ்டாப் ஆக போகுது, அந்த ஃபேமிலியே நிர்கதியா இருக்க போகுது. அந்த அமௌண்ட்டை வாங்கிறது மட்டும்தான் நம்மளோட கடமை. ரீபே பண்ண வேண்டியது நம்மளோட வேலை கிடையாது, அதை நிறுவனம் பண்ணுது. நிறுவனம் பண்ணுதுன்னா எப்படின்னா 35 செகண்ட்ல 1 crore ஏர்ன் பண்ற ஒரு நிறுவனம் நமக்காக ரீபே பண்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நான் பின்னாடி காட்ட போற ஸ்லைட்ஸ்ல வந்து ரீபேமெண்ட் ஃபெயில்யூர்ஸ் ஆன கம்பெனிஸை பத்தினா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால ஜென்ரேட் பண்றது மட்டும்தான் நம்மளோட வேலை, கலெக்ஷனை பண்ணி வாங்கி உள்ள போடுறது மட்டும்தான் நம்ம வேலை, ரீபே பண்ற வேலை நம்மளோட வேலை இல்லை. ஸோ அதனால நம்ம வி ஆர் ரெப்ரசன்டிங் நம்பர் 1 இன்சூரன்ஸ் கம்பெனி இன் த வேர்ல்டு, எல்ஐசிங்கிற பிராண்ட் இமேஜோட ஒர்க் பண்றோம். ஸோ இந்த நேரத்துல எல்ஐசியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா
ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 57,419 கோடி as on 31st March 2026. ஸோ 1:1 போனஸ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஆஸ் ஏ ஷேர் ஹோல்டர் எங்கிட்ட இந்த மாதிரி நம்ம இந்த குரூப்ல அட்டன் பண்ற 151 பேர் அட்டன் பண்றோம். எவ்வளவு பேர் எல்ஐசி ஷேர் வச்சிருக்கீங்களோ அத்தனை பேரும் ஆஸ் ஏ ஷேர் ஹோல்டர் 1:1 போனஸ் டிக்ளேர் ஆயிருக்கு, நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல ஏறி இருக்கு. ஸோ மிகச்சிறந்த பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட எல்ஐசி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பண்ணிருக்கு. 57,419 கோடி ரூபாய் லாபத்தை ஈட்டின நிறுவனத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கெத்தோட நம்ம மார்க்கெட்ல ரோர போனோம். ஸோ ப்ரெஸ் ரிலீஸ்ல நம்ம துரைசாமி சாரோட போட்டோவோட நம்மளோட கீ ஆப்ரேஷனல் ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸ் இருக்கு. இது எல்லாம் இட்ஸ் அவைலபிள் இன் எல்ஐசி சைட். ஐஆர்டிஎஸ் சைட்லையும் இதோட ஃபினான்ஷியல் ரிசர்ச் அவைலபிளா இருக்கு. என்ன குரூப்போட பிசினஸ் என்ன, நம்மளோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எல்லாமே இதுல இருக்கு. இந்த செஷன் முடிஞ்சவொன்னே பிடிஎஃப் ஃபார்ம்ல இந்த பிபிடியை நான் ஷேர் பண்றேன். யூ கேன் யூஸ் இட். ஸோ எல்ஐசி இருக்கக்கூடிய 22 கம்பெனியில 2,60,60,464 கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் பிரீமியம் லாஸ்ட் இயர் கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ மற்ற கம்பெனிஸ்லாம் கிட்டக்க கூட இருக்கும்ல, கிட்டத்தட்ட 20% கீழே தான் இருக்கு. அடுத்த எஸ்பிஐ லைஃப், அடுத்த ஹெச்டிஎஃப்சி, அப்படியே கொஞ்சமா பார்த்து லாஸ்டா இருக்கக்கூடிய அக்கோ இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 184 கோடி, அவ்வளவுதான். ஸோ நம்மளோடது 2,60,60,424 கோடி. லாஸ்டா இருக்கக்கூடிய 25th கம்பெனி 184 கோடி. ஸோ அதனால we are representing a number 1 institution. So ஜெய்ஹோ எல்ஐசி. ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்லிப் அவுட் ஆனதுனால நம்மளோட டாப் 10 குள்ளார மோஸ்ட் வேல்யூபிள் ஃபர்ம்ஸ் லிஸ்ட் ஆஃப்டர் 2 lakh crore எம்கேப் வைப் அவுட்ல இன்ஃபோசிஸ் வெளில வந்ததுனால நம்ம உள்ள போயிருக்கோம். ஸோ நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமிதமான தருணம். நம்ம எந்த நிறுவனத்தை ரெப்ரசென்ட் பண்றோங்கல்ல, அதே மாதிரி ரெக்கார்ட் பிரேக்கிங் க்ரோத் என்ஓபியில், எஸ்பியில், என்எஸ்பியில், டபிள்யூஆர்பியில், ஏபிடியில் எல்லாத்துலயும் இருக்கிறது. ஜஸ்ட் ப்ரௌட் டு பி அன் எல்ஐசியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஷேர். இதுக்கு அடுத்த ஸ்லைட். ஸோ ஷாக்டு பட் த ட்ரூத் இன் இந்தியா ட்ரஸ்ட் ஏஜென்ட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ல இருக்கிற எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே என்னன்னா இண்டிவிஜுவல் ரெப்ரஸன்டேஷன்ஸ் கம்மியா இருக்கு. நம்மளை பொறுத்தவரை தான் 14 லட்சம் ஏஜென்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். பாக்கி எல்லாருமே அல்டர்னேட் சேனல்ஸ், பேங்க் அஷூரன்ஸ் அதை தான் மெயினா சார்ந்து இருப்பாங்க. ஸோ அவங்க சைட்ல ஒரு நிறுவனத்தை வச்சுட்டோ இல்லை கார்பரேட் ஏஜென்ட் வச்சுட்டோ புரோக்கர்ஸ் வச்சுட்டோ தான் பண்ணுவாங்க. எல்ஐசி மட்டும்தான் இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸ் மூலமா 74.76% மார்க்கெட் ஷேர் த்ரூ ஏஜென்ட்ஸ் வச்சிருக்கோம். ஸோ அதனாலதான் இன்னும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் டெக்னாலஜியில ஆன்லைன்ல இன்னும் பிக்கப் ஆகும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் ஆன்லைன்ல இருக்கு. ஸோ ஆன்லைன் ஷேர் இஸ் லெஸ் தென் 1%. ஸோ ப்ரௌட் டு பி an agent. As an individual agent, we are contributing for the growth of the corporation 75%. நெஞ்ச நிமித்திட்டு சொல்லலாம், இது என்னாலதான் வருது. ஸோ வாங்கிறது, வசூல் பண்றது என்னோட வேலை, ரீபே பண்றது எல்ஐசியோட வேலைன்னு சொன்னேன். ஸோ இதெல்லாம் ஸ்கேம்ஸ். ஸோ நான் ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பீரியட்ல டெர்மினல்ல உட்காந்துட்டு இருந்தேன், இன்டகிரேட்டட் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட்ல. ஸோ பணம் போட்டவங்க அத்தனை பேரும் போச்சு. ஸோ இவ்வளவு கம்பெனி, ஹர்ஷத் மேத்தாவோட ஸ்கேம்ல 4,025 கோடி, விஜய் மல்லையாவோடது 9,000 கோடி, நிரவ் மோடியோடது 13,500 கோடி, சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் 14,162 கோடி, அதுக்கப்புறம் டேக் ஓவர் ஆச்சு டெக் மஹிந்திரா, அது வந்தது. கேத்தம் பரைக்கோட ஸ்கேம் 1,200 கோடி, பிஎம்சி பேங்க் 6,500 கோடி, பிஎஸ்சிஎல் சமீபத்தில் இதுதான் பேசும் பொருள், கிட்டத்தட்ட 48,000 கோடி டிஃபால்ட். ஸோ இதுல நம்ம பார்க்கறது பிஎஸ்சிஎல் 50,000 கோடி ஸ்கேம்ல அவனோட அட்டாச்மெண்ட் அசட்ஸ்லாம் அட்டாச் பண்ணதுல ரீபே பண்ணது ஜஸ்ட் 2,000 கோடி தான். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காட்டுறேன். இப்போ லேட்டஸ்டா என்னன்னா ஒரு ஆர்பிஐ சர்வோதயா கோஆபரேட்டிவ் பேங்க் சொல்லிட்டு பாம்பே அதை கேன்சல் பண்ணிருக்காங்க. ஏன்னா டிஃபால்ட். ஸோ பப்ளிக்ல இருந்து டெபாசிட்ஸ் நிறைய வாங்கியிருக்காங்க, லென் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன்ஸ் அவங்களால பண்ண முடியல. டெபாசிட் இன்சூரன்ஸ் கவர்னு ஒன்று இருக்கும். டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கேரண்டி கார்பரேஷன்ல ஒருத்தருக்கு அதிகபட்சம் 5 லட்சம் தான் ரீபேமெண்ட் இருக்கும். ஸோ அவர் 1 கோடி டெபாசிட் வச்சிருந்தாலும் எவ்வளவு ரீபே பண்ணுவாங்கன்னா 5 லட்சம் தான் ரீபே பண்ணுவாங்க. ஸோ 1 லட்சம் தான் டெபாசிட் போட்டாங்கன்னா 1 லட்சம் ரீபே பண்ணுவாங்க. ஸோ அந்த மோர் தென் 5 lakhs டெபாசிட் இன்சூரன்ஸ் கவர் இருக்காது. ஸோ ஈவன் பிக் பேங்க்ஸ் கூட டிஃபால்ட் ஆயிருக்கு. பிஎஸ்சிஎலோடது 1,988.48 கோடி மட்டும்தான் அசட்ஸ் அட்டாச் பண்ணி கோர்ட் மூலமா பார்ட்டிக்கு செட்டில் பண்ணிருக்காங்க. ஸோ பாக்கி இருக்கிற அத்தனையுமே 48,000 கோடி இன்னும் ஸ்டில் டிஃபால்ட்ல தான் இருக்கு. நம்மளை பொறுத்தவரையில் எல்ஐசி
இஃப் யூ பிலீவ் இன் இந்தியாஸ் கரன்சி யூ ஷுட் ஆல்சோ பிலீவ் இன் எல்ஐசி பாலிசி. ஸோ ரூபா நோட்டு வந்து செல்லாதுன்னு சொன்னா அது கவர்மெண்ட் வந்து புதுசா எப்படி ரீப்ளேஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி இந்தியன் கரன்சியை ட்ரஸ்ட் பண்ற மாதிரி தான் எல்ஐசியோட பாலிசி. ஸோ சோவரின் கேரண்டி இருக்கு நம்மளோடது, பிகாஸ் போத் ஆர் கேரண்டிட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதனால ப்ரௌட் டு பி அன் எல்ஐசியன். இந்த சோவரின் கேரண்டிக்கான அந்த ஒரு லோகோவோட அல்டிமேட் செக்யூரிட்டி சோவரின் கேரண்டி ஃபார் நம்ம கிளைண்ட் காட்டுறதுக்காக யூஸ் பண்றதுக்காக ஒரு இது. நம்மளோட அசெட்ஸ் எவ்வளவு அசெட்னா 59,16,680 கோடி. நினைச்சு கூட பார்க்க முடியாது. 70 ஆண்டு கால பயணம், 59,16,680 கோடி சொத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய நிறுவனம் நம்மளோட நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம் அப்படிங்கிற பெருமிதம் கொள்வோம். இந்த படத்தில் உள்ள இலவச எல்ஐசி முகவரை கண்டுபிடிங்கள் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா we bet you can't because he is one in the family. ஸோ நம்மளால கண்டே பிடிக்க முடியும். நாங்கள் உறுதியளிக்கிறோம், ஏனெனில் அவர் நம் குடும்பத்தில் ஒருவர். ஸோ எல்ஐசி ஏஜென்ட்டுங்கிறதும் ஒரு ஃபேமிலிங்கிறதும் டிஃபரெண்ட் கிடையாது. நாம அவங்கள ஒருத்தர் அப்படிங்கிறதுனால நம்மளோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இதை வந்து எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ். ஸோ ஏஜென்ட்டை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, இஸ் எ ஃபினான்ஷியல் டாக்டர். ஸோ ஏஜென்ட்டோட ரோல் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, டாக்டர் வந்து கண்ணாடியை கட்டிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் காப்பாற்ற முடியலன்னு அவர் கண்ணாடியை காட்டணும்னு தான் நம்ம கண்ணாடியை போட்டுக்கிட்டு கிளைம் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ஏஜென்ட் வந்து என்னன்னா ஃபினான்ஷியல் டாக்டர். ஸோ டாக்டர் சேவ்ஸ் லைஃப்ஸ், வி சேவ் ஃபேமிலிஸ். ஸோ டாக்டர் வந்து ஒரு லைஃப்பை வந்து சிபிஆர் கொடுக்கலாம், மருந்து மாத்திரை குடிக்கலாம், சர்ஜரி பண்ணலாம், அந்த டிசீஸ்லேருந்து அவரை காப்பாற்றி உயிர் புழக்க வைக்கலாம். அவராலேயே காப்பாற்ற முடியாத பட்சத்தில் அவர் உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் நட்டாத்துல இருக்கும், தத்தளிக்கும். அந்த தத்தளிக்கிற ஃபேமிலியை வந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா ஆஸ் அன் ஏஜென்ட். அதனால நான் ஐ ஆல்வேஸ் டேர்ம் ஏஜென்ட் ஆஸ் ஃபினான்ஷியல் டாக்டர். ஸோ நம்மளோட வேலை என்ன அப்படின்னா, ரெண்டு நெகட்டிவ் விஷயத்த பாசிட்டிவா எடுக்கிறது தான். ஸோ என்ன நெகட்டிவான விஷயம் அப்படின்னா, டெத்னா யாரும் இதை பாசிட்டிவா பார்க்க மாட்டாங்க. டெத் இஸ் நெகட்டிவ் ஒன். ஸோ டெத்னா யாரும் விரும்பி ஆஹா இன்னைக்கு ராத்திரி நான் 11 மணிக்கு சாகணும் அப்படின்னு யாரும் விரும்பி அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஸோ டெத் இஸ் எ நெகட்டிவ் ஒன். ரெண்டாவது தெரியாது, டோன்ட் நோங்கிறதும் இட்ஸ் நாட் எ பாசிட்டிவ் ஒன். ஸோ டோன்ட் நோங்கிறது தெரியாதுங்கிறது இட்ஸ் எ நெகட்டிவ் ஒன். ஸோ நம்ம என்ன வேலை பண்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நெகட்டிவ் விஷயத்த, டெத்துங்கிற ஒரு நெகட்டிவ் விஷயத்தையும் டோன்ட் நோங்கிற நெகட்டிவ் விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துட்டு போய் மக்களை சேர்க்கக்கூடிய மிக உன்னத பணி நம்மளோட பணி. எக்ஸப்ட் டேர்ம் பிளான்ஸ். ஸோ மற்ற எல்லா பிளான்லையும் நம்ம என்ன பண்றோம்னா ரெண்டு விதமான செட்டில்மெண்ட் பண்றோம். ஒன்று வந்து மெச்சூரிட்டி கிளைம் செட்டில் பண்றோம், அப்படி இல்லைன்னா டெத் கிளைம் செட்டில் பண்றோம். ஸோ நம்ம இதே வந்து ஒரு 2 வீலர் கார் அப்படின்னு எடுத்தோம்னாக்க, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, தெஃப்ட் ஆகுது, பர்க்லரி ஆகுது, தேர்ட் பார்ட்டி மேல அடிச்சு தூக்கிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் கிளைம். அப்படி இல்லைன்னா கட்டின பணம் முழுக்க போயே போச்சு, இட்ஸ் கான். ஜண்டு பாம் விளம்பரம் மாதிரி தான், போயே போச்சு, இட்ஸ் கான், திரும்பி வர போடல. ஆனா எல்ஐசியை பொறுத்தவரை எக்ஸப்ட் டேர்ம் பிளான்ஸ் நம்ம கட்டின அமௌண்ட் போனஸோட சேர்த்தோ இல்லை கேரண்டி அடிஷனோட சேர்த்தோ நமக்கு மெச்சூரிட்டி கிளைமா செட்டில் ஆகும். ஈவன் அதர்வைஸ் இன் கேஸ் டெத் அன்பார்ச்சுனேட் ஈவென்ட்னாக்க நமக்கு டெத் கிளைமா செட்டில் ஆகும். ஒன்லி பிளான் தட் அஷ்யூஸ் பேமெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி கிளைம் ஈவன் இஃப் பாலிசி ஹோல்டர் டைஸ் அர்லி. கெஸ் விச் பிளான்? டெக்ஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன பிளானா இருக்கும் இது? நம்ம கூட இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் டெத்துனா இம்மீடியட்டா செட்டில் பண்ணிட்டு நம்ம கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆனா ஒரே ஒரு பிளான் தான், பார்ட்டி உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டி டேட்ல பணம் கிடைக்கும், டெத்துனாலும் மெச்சூரிட்டி டேட்ல பணம் கிடைக்கும். ஏன்னா ஐ எம் ஏ ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் பிளான். அதனால டு ஸ்டார்ட் வித் அந்த பிளானோட தான் ஆரம்பிக்கணும். ஸோ டெக்ஸ்ட் பண்ணுங்க யாராவது. என்ன பிளான் ஏதாவது கெஸ் பண்றீங்களா பார்ப்போம். ஆல்ரெடி போஸ்டட் சார். போஸ்டட். 7 நியூ சேட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஜீவன் ஆனந்த் கவிதா போட்டிருக்காங்க. ஜெய்சங்கர் லக்ஷயா 733. தரணி தேவி. ஸோ லக்ஷயா. ஸோ லக்ஷயா இஸ் தட் பிளான். பாலிசிதாரர் உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டி டேட்ல பணம் கிடைக்கும், பாலிசிதாரர் இறந்தாலும் மெச்சூரிட்டி டேட்ல பணம் கொடுக்கக்கூடிய ஒரே பிளான் லக்ஷயா தான். ஸோ என்னோட 70% ஆஃப் சேல்ஸ் வந்து இந்த பிளான்ல தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த பிளானை பத்தி நமக்கு தெரியாத விஷயம் கிடையாது. 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த பிளானை சூஸ் பண்ணலாம். 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தான் இந்த பிளானை சூஸ் பண்ணலாம். வெரி குட், சூப்பரா வந்துகிட்டே இருக்கு. லக்ஷயா லக்ஷயா லக்ஷயான்னு மெசேஜ். இட்ஸ் நாட் ஆனந்த். ஆனந்த் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ
லக்ஷயாவை பொறுத்தவரையில 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இந்த பிளானை பத்தி அத்தனை பேருக்கு தெரியும். இருந்தாலும் நியூ நியூ பார்ட்டிசிபென்ட்ஸ் யாரா இருந்தாங்க, நியூ ஏஜென்ட்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கோட புரிதலுக்காக கடைசி 3 ஆண்டுகள் பணம் கட்ட வேண்டாம் இந்த பாலிசியில. ஸோ மினிமம் 13 வருஷம் பாலிசி, மேக்ஸிமம் 25 இயர்ஸ் டேர்ம். இந்த பாலிசியில லாஸ்ட் 3 இயர்ஸ் கட்டணும். 13 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணோம்னா 10 வருஷம் கட்டினா போறோம். 25 வருஷம் டேர்ம் சூஸ் பண்ணா 22 வருஷம் கட்டினா போறோம். லாஸ்ட் 3 இயர்ஸ் கட்டினா மினிமம் சம் அஷ்யூர்ட் 2 lakhs. ஸோ இப்போ இந்த பிளான்ல ஒரு 20 lakhs எடுக்கிறோம், 21 இயர்ஸ் டேர்ம், 18 இயர்ஸ் கட்டினா போதும். எவ்வளவு பிரீமியம் கட்டுவார்னா 1,04,214 ரூபாய் கட்டுவார். ஸோ மெச்சூரிட்டி ரேட்ல சர்வைவ் ஆறாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற போனஸ் ட்ரெண்ட் படி கால்குலேஷன் ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் கொடா ஆப் மூலமா போட்டோம்னா 41,74,000 ரூபாய். ஸோ தெர் மே பி சம் அப்ஸ் அண்ட் சம் டவுன்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் போனஸ் ரேட் ஏறிட்டு இருக்கு லாஸ்ட் இயர் டிக்ளேர்ட் போனஸ்ல. ஸோ எய்தர் 42 lakhs வரலாம், இல்லைன்னா 41,50,000 வரலாம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். மேபி 41 lakhs to 42 lakhs கிடைக்கலாம். ஸோ இப்போ இந்த பிளானை பொறுத்தவரையில இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா பார்ட்டிக்கு எவ்ரி இயர் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்கேஸ் டியூ டு ஆக்சிடென்ட் அப்படின்னா ஆக்சிடென்ட் கிளைம் மட்டும் இமீடியட்டா கிடைக்கும். டேர்ம் ரைடர் போட்டோம்னா டேர்ம் ரைடர் சம் அஷ்யூர்ட் இமீடியட்டா கிடைக்கும். ஆக்சிடென்டல் டெத்னா ஆக்சிடென்டல் ரைடர் இமீடியட்டா கிடைக்கும். ஸோ இப்போ நார்மல் கவர் பார்த்தோம்னா நம்ம போட்டிருக்கிற பாலிசி 20 லட்சம் ரூபாய் பாலிசி. ஆனா நார்மல் கவரேஜ் டே 1ல எவ்வளவு இருக்குன்னா 83,74,000 ரூபாய் இருக்கு. ஸோ இன்கேஸ் இன்னைக்கு பாலிசி போடுறாரு, இன்னைக்கே இறக்குறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹி நீட் நாட் பே ஃபர்தர் பிரீமியம்ஸ். அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு எல்ஐசில இருந்து வருஷம் 2 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 10% 2 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் உறுதியா கிடைக்கும். மெச்சூரிட்டி டேட்ல அவர் சர்வைவ் ஆனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது இங்க சொல்லிருக்கோம்னா 41,74,000 ரூபாய். அந்த 21ஆம் வருஷமும் அந்த ஒரு 2 லட்சம் கிடைக்கும். அப்ப 43,74,000 ரூபாய். ஸோ 43,74 பிளஸ் 40 83,74. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் சர்வைவ் ஆயிட்டு செகண்ட் இயர் பிரீமியம் கட்டிடுறாங்கன்னா எல்ஐசியோட லயபிலிட்டி இந்த 2 lakhs செட்டில் பண்ண வேண்டியங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா பார்ட்டி சர்வைவ் ஆயிட்டு அப்ப ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ரிஸ்க் கவர்ங்கிறது 81,74,000. அடுத்த தேர்ட் இயர் 79,74,000. ஸோ சர்வைவ் ஆகி அவங்க பிரீமியம் கட்ட நம்மளோட கவரேஜ் வந்து 2 lakhs ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த பாலிசிதாரர் வந்து உயிரோட இருந்தாலும் மெச்சூரிட்டி டேட்ல கிளைம் கிடைக்கும். அதை எடுத்து சைல்டோட எஜுகேஷனோ, மேரேஜோ, ஸ்டார்ட் அப் ஆஃப் பிசினஸோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இல்லைன்னாலும் அவருக்கு வருஷம் பாலிசியில ஒரு 10% கிடைக்கும். ஸோ இந்த பிளான்னா தி பெஸ்ட் பிளான் எல்ஐசி. முன்னாடி இருக்கக்கூடியது வந்து 103 சாயா, 168 அனுராக், டேபிள் 90 மேரேஜ் என்டோமெண்ட், எஜுகேஷன் ஆனுவிட்டி, இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கூட இந்த மாதிரி ஆனுவல் இன்கம் பெனிஃபிட்ங்கிற பெனிஃபிட்ஸ் இருக்காது. ஸோ இப்போ வந்து ஒருத்தர் இல்ல, ஹெட் ஆஃப் த ஃபேமிலி இல்லை அப்படின்னா அந்த ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் வந்து எதெல்லாம் குறையும்னா யாரு இறந்தாரோ அவரோட எக்ஸ்பென்ஸ் மட்டும் குறையும். அவரோட பெட்ரோல் செலவு, அவரோட சாப்பாட்டு செலவு, அவரோட எக்ஸ்பென்சஸ் முழுக்க, அவரோட செல்போன் ரீசார்ஜ் செலவு, அவரோட எக்ஸ்பென்ஸ் முழுக்க குறையும். ஆனா ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் ஏதாவது குறையுமா அப்படின்னா எதுவும் குறையாது. ஸோ வீட்டுக்கான ரெண்ட் கட்டியே ஆகணும், ஸ்கூலுக்கான குழந்தைங்களுக்கான ஃபீஸ் கட்டியே ஆகணும், உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகணும், ஃபீஸ் கட்டியே ஆகணும். ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா எந்த எக்ஸ்பென்ஸும் நிற்காது. அப்போ நம்ம பார்ட்டிகிட்ட போய் பேசுறதே லக்ஷயா தான் தி பெஸ்ட் பிளான். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஆல் இன் ஒன் ஆப்லேயே வந்து நம்ம ஷேர் பண்றது கீழே வந்து ஒரு ஆப்ஷன், கமிஷன் டீடைல்ஸ்க்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தவங்களுக்கு ரைட்டு, பார்க்காதவங்க நாம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் இந்த பாலிசியில அப்படிங்கிறதையும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல 20% பிளஸ் 28% போனஸ் கமிஷனோட, செகண்ட்ல இருந்து 5th வரைக்கும் 7.5, 6th இயர் வந்து பர்சிஸ்டன்சிக்கானது 2% சேர்த்து 5 + 2 7, அதுக்கப்புறம் 5%. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு பாலிசி ஜீவன் லக்ஷயால 1,04,214 ரூபாய் கட்டினா ஓவர் பீரியட் ஆஃப் 18 இயர்ஸ் நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணோம்னா 1,30,264 ரூபாய். ஸோ இப்போ இந்த பெக்கர் வந்து ஒரு பெரிய ஆர்மி 18,000 பேர் வச்சிருக்க மாதிரி நாமளும் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய லக்ஷயா ஆர்மி வச்சுட்டோம்னா, ஸோ நமக்கு வந்து பார்ட்டி இறந்தாக்க நாமினிக்கு கிளைம் செட்டில்மெண்ட் போயிட்டே இருக்க முடியும், நமக்கு கமிஷன் நின்று போயிடும். ஆனா நமக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக கடமையாட்டுன ஒரு ஃபீலிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் வேண்டுவோம் பார்ட்டி உயிரோட இருந்து மெச்சூரிட்டி டேட்ல வாங்கட்டும். யாரும் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க இந்த ஒரு 242 பேரோட வந்து ஃபிளைட் டேக் ஆஃப் ஆன 8வது செகண்ட் இறந்து அத்தனை பேருக்கு ஆளுக்கு 1 crore வந்து இன்சூரன்ஸ், அந்த டிக்கெட்டோட இருந்த இன்சூரன்ஸ் வந்து செட்டில் பண்ணாங்க. இந்த 242 பேர் மாதிரி நம்மள்கிட்ட போட்டாங்க யாராவது 1 or 2 இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தான் கிளைம் பண்ண போகுது. மேக்சிமம் எல்லாரும் சர்வைவ் ஆகி தான் வாங்க போறாங்க. ஸோ அதனால இதை வந்து நம்ம ஒரு புண்ணிய கணக்கு சேர்க்கறதுக்காக ஒரு ஃபேமிலிக்கு இந்த பிளானை வந்து கொண்டு போனோம்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கும். புண்ணிய கணக்கு கூடும் சார். ராஜ்குமார்.
வெரி குட், சூப்பர், ரைட். ஸோ இது வந்து என்னன்னா லக்ஷயா நிறைய பேர் வந்து இந்த query கேட்ட போது லக்ஷயாக்கு பதிலாக ஆனந்த்னு டைப் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது வந்து என்ன பிளான்னா லக்ஷயா வந்து அகால மரணத்திற்கான பாலிசி. ஆனந்த்ங்கிற பாலிசி என்னன்னா நீண்ட நாள் உயிர் வாழ்தலுக்கான பாலிசி. ஸோ நம்ம போய் பார்க்குற ஆள் வந்து அகால மரணம் ஆவானா இல்லை நீண்ட நாள் உயிர் வாழ்வானான்னு தெரியாது. ஸோ அதனால நம்ம வந்து பின்னாடி பார்க்கறதே நம்ம காம்போஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஐ எம் an எக்ஸ்பர்ட் இன் காம்போ. ஸோ என்னோட சேல்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் லைஃப்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் கூட இருக்கு. ஏன்னா ஒரே ஆளுக்கு 4 பாலிசி 5 பாலிசி 6 பாலிசிங்கிற மாதிரி காம்போஸ் தான் கொடுத்துட்டு இருப்பேன். ஸோ நம்ம இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு பிளானை பார்ப்போம், அப்புறம் காம்போஸ் நம்ம வரதே அதை பற்றின டீட்டெயில்ஸாக பார்ப்போம். ஸோ அதே 30 வயசு நபர், அதே 20 லட்சம் ரூபாய் பாலிசி, அதே 21 வருஷம் அப்படின்னா இந்த ஆனந்தோட ஹைலைட்ஸ் என்னன்னா அதே மாதிரி 18 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் தான் இந்த பாலிசி எடுக்க முடியும். இதுல வந்து மினிமம் டேர்ம் 15ல இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால இந்த பிளான் 21 வருஷம், அதே மாதிரி லக்ஷயாவோட ஒரு கம்பேரிசன் வரணும் அப்படிங்களா, அதே 21 போட்டிருக்கேன். ஸோ அதுல 1,04,000 ரூபாய் வருது, இதுல 1,12,000 ரூபாய் வருது. ஸோ இப்போ இந்த பிளானை பொறுத்தவரை என்னன்னா மெச்சூரிட்டி சர்வைவ் ஆகி பணம் வாங்கின நெக்ஸ்ட் டே இறந்தாருன்னா இது அட்வான்டேஜ். ஸோ இப்போ மெச்சூரிட்டி 42,54,000 ரூபாய் 21 வருஷம் முடிவுல வாங்கிடுறாரு. வாங்கின நெக்ஸ்ட் டே ரிஸ்க் அப்படின்னா நாமினி வில் கெட் another 20 lakhs. ஸோ இன் கேஸ் இந்த பாலிசிதாரர் வந்து பாலிசி காலத்துக்குள்ளார இறக்குறார் அப்படின்னா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 25% ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த பாலிசியில் வந்து 20 lakhs போட்டிருக்கோம்னா டே 1 அவருக்கான கவரேஜ் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 25,94,000. ஸோ 20 lakhs பாலிசி தான், 5 lakhs வந்து ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ 25,94,000 94,000 போனஸ் ஃபார் கரண்ட் இயர். ஸோ இந்த கரண்ட் இயரை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ 20 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 25,94,000 ரூபாய் ஃபர்ஸ்ட் டே 1 கவரேஜ், நார்மல் கவர், ஆக்சிடென்ட் கவர் 45,94,000 ரூபாய் வருதுன்னா இன்கேஸ் அவர் இறக்குறாருன்னா பாலிசி காலத்துக்குள்ளார இறக்குறாங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸ் 25%. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த பாலிசிதாரர் எவ்வளவு கட்டுறாருன்னா 23,53,800 கட்டுறாரு. ஸோ கட்டுறது வந்து அட் எனி காஸ்ட் 25 lakhs எக்ஸிட் ஆக போறதுல. ஸோ மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு முதல் நாள் இறந்தா கூட அவருக்கு 5 lakhs ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருக்கு. இந்த நம்ம 3,53,800 ரூபாய் வாங்குறத வச்சுதான் அவருக்கு ஏர்லியர் டெத்னா ஒரு 5 lakhsோ இல்ல மெச்சூரிட்டி சர்வைவ் ஆன நெக்ஸ்ட் டேல இருந்து 100 வயசுக்குள்ளாரையோ நம்ம ஒரு 20 lakhs கொடுக்குறோம்னா 25% ஏர்ன் பண்றாரா 100% ஏர்ன் பண்றாங்கிறது அவருடைய லாஞ்சிவிட்டியை பொறுத்து இருக்கு. ஸோ பாலிசி காலத்துக்குள்ளார மரணம்னா 25%, பாலிசி காலத்துக்கு முடிஞ்சு சர்வைவல் பெனிஃபிட்டா வாங்கிட்டோம்னா இட்ஸ் நாட் மெச்சூரிட்டி கிளைம், இட்ஸ் சர்வைவல் பெனிஃபிட் கிளைம். சர்வைவல் பெனிஃபிட் 21 வருஷம் முடிச்சு வாங்கின நெக்ஸ்ட் டே இறக்குறாருன்னா இன்னும் ஒரு 20 lakhs அவங்க ஃபேமிலிக்கு அஷ்யூர் ஆயிடுது. ஸோ இந்த பிளான்ல நமக்கு எவ்வளவு ஏர்னிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1,56,000 திஸ் இஸ் த ஏர்னிங். ஸோ இப்போ இந்த பிளான்ல வந்து டிசபிலிட்டி கவருக்கான தனி கவரேஜ் போட்டிருக்கோம். ஐஆர்ஆர் என்ன வருது அப்படின்னா இன்கேஸ் ஒரு பார்ட்டி வந்து 11th இயர்ல வந்து நேச்சுரல் டெத்னால இறக்குறாருன்னா ஐஆர்ஆர் வந்து 16.85%. ஸோ நம்ம குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம், என்ன மாதிரி இருக்குங்கிறது பின்னாடி வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல வந்து இந்த நம்மளோட ஐஆர்ஆர் பேட்டர்ன் வந்து எவ்வளவு பெனிஃபிஷியலா இருக்கு பார்ட்டிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சிடென்டல் டெத் வந்து 55,34,000 ஐஆர்ஆர் எவ்வளவு வருதுன்னா 23.84. ஸோ இன்கேஸ் ஆஃப் பர்மனன்ட் டிசபிலிட்டி வருது அப்படின்னா எல்லா பிளான்ஸ்லயுமே இந்த பர்மனன்ட் டிசபிலிட்டி ஏடிடிபியை நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னாக்க இன்கேஸ் பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆகுது அப்படின்னாக்க சம் அஷ்யூர்ட் டிவைடட் பை 120. ஸோ 10 இயர்ஸ்க்கு மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டா அவங்க வாங்குவாங்க. ஸோ அதோட ஈல்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10.83%. ஸோ நம்மளோட ஈல்டு வந்து இட்ஸ் பெட்டர் தேன் பேங்க் ரேட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் என்னன்னா லாப். அத்தனை பேருமே தெரிஞ்ச விஷயம். 8 வயசு பூர்த்தியான குழந்தையிலேருந்து 59 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம் என்டர் ஆகலாம். 16 வருஷ பாலிசிக்கு 10 வருஷம், 21 வருஷ பாலிசிக்கு 15 வருஷம், 25 வருஷ பாலிசிக்கு 16 வருஷம் கட்டுறது. சார் நம்ம 2 எக்ஸாம்பிளும் 21 இயர்ஸ் பார்த்தோம் அப்படிங்கனால இதையும் 21 இயர்ஸே ஒரு கம்பேரிசன் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு 15 இயர்ஸ் கட்டுறதே பார்த்தோம்னா 1,12,000. ஸோ இப்போ இதில் நம்ம மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ வாங்க போறாங்கன்னா அப்ராக்சிமேட்டா 41,32,000 வாங்க போறாங்க. ஸோ இவங்க கட்டுற ப்ரீமியம் பார்த்தோம்னா 16,67,000. ஸோ கிட்டத்தட்ட 17 lakhs கட்டுறாங்க. இதுல வந்து அவுட் ரைட்டா டிஸ்கவுண்ட் வந்து 3 lakhs இருக்கு. இப்போ இந்த பார்ட்டிக்கு நம்ம லக்ஷயாவோட பெனிஃபிட் 10% ஏர்லி டெத்துக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா அந்த ஆப்ஷன் கிடையாது. மெச்சூரிட்டி ரேட் சர்வைவ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டேல இருந்து ஏதாவது லாஞ்சிவிட்டி கவரேஜ் லைக் ஆனந்த் கிடைக்குமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இந்த பிளானை பொறுத்தவரை லோவஸ்ட் ப்ரீமியம்க்கு ஹையஸ்ட் கவரேஜ் கொடுக்கறதுக்கான ஒரு பிளான்.
ஸோ இந்த பிளான்ல டே 1 எவ்வளவு கவரேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20,92,200 ரூபாய். ஸோ இதுல வந்து அந்த 25% ஃப்ரீ இன்சூரன்ஸ் ஆனந்த்ல இருக்க மாதிரி இருக்காது. 83 லேக் கவர் பண்ண மாதிரி லக்ஷயாவும் இருக்காது. இதுல 20,92,000 தான். ஸோ 20 லேக்ஸ் கவரேஜ், 92,000 போனஸ். ஸோ 20,92,000 நார்மல் கவரேஜ், ஆக்சிடென்டல் கவரேஜ் 40,92,000 கவரேஜ் இருக்கு. ஸோ இப்போ இந்த பிளானை பொறுத்தவரையில் நமக்கு IRR எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 8th இயர் இந்த ஈவெண்ட் ஆஃப் ரிஸ்க் அட் 8th இயர் நமக்கு வந்து நேச்சுரல் டெத்னாக்க 24.56 IRR, ஆக்சிடென்டல் டெத்னா 36.92% IRR. ஸோ மெச்சூரிட்டி டேட்ல சர்வை வராங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 13.82 இஸ் த ஆவரேஜ். ஸோ இதுல மட்டும்தான் கமிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஆப்லயே தப்பா இருக்கு. ஐ ஹவ் கிவன் ஃபீட்பேக் டு ஸ்மார்ட் ஆல் இன் ஒன். ஸோ இதுல வந்து 4th and 5th இயருக்கு 5% அந்த பழைய நாம்ஸ் போட்டிருக்காங்க. அதனால இந்த கமிஷன்ஸ் கிடையாது. இதை நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்லைட்ல கரெக்ட் பண்ணி காட்டியிருப்பேன். இதை பாருங்க. ஸோ காம்போஸ் எங்கெல்லாம் இருக்கு. ஸோ சின்ஸ் ஐ எம் அன் எக்ஸ்பர்ட் இன் காம்போ, அதனால காம்போவை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கெட் செட் கோல வந்து இன்னும் அடுத்த பயணம் நம்ம இன்னும் ஒரு 6 மாத பயணம் MDRTக்கான இலக்குக்கும் 9 மாத பயணம் கிளப் மெம்பருக்கான இலக்கும் போறதே நமக்கு காம்போஸ் பத்தின புரிதல் இருந்ததுன்னா நமக்கு கமிஷன்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு நிறைய ரைஸ் பண்ணிக்கலாம். கிளப் மெம்பருக்கான எலிவேட் ஆகுது. ஸோ இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா டாக்டர்ஸ்ட இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஜுரம் அப்படின்னு போனோம்னாக்க டாக்டர் வந்து ஒரே ஜுரத்துக்கு மட்டும் ஒரு மாத்திரை தரது கிடையாது. ஸோ ஜுரத்துக்கு ஒரு மாத்திரையை கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வேக்காலம் வராமல் இருக்கிறது ஒரு மாத்திரை கொடுத்துட்டு ஒரு பி காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு ஒரு விட்டமினை கொடுத்துட்டு ஒரு காம்போவை தான் டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்களே வழியே ஒரே ஒரு மாத்திரை இருந்தாங்க ஒரு பேராசிட்டமாலும் போடுங்க சரியாயிடும்னு சொல்லிட்டு சொல்றது கிடையாது. ஸோ தே கிவ் காம்போஸ். அதே மாதிரி ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர் குட்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து டிவி வாங்கினோம்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீங்களாம், ஃப்ரிட்ஜ் வாங்கினோம்னா ஸ்டெபிலைசர் ஃப்ரீங்களாம், ஏசி வாங்கினாக்கா அதுக்கு வந்து ஒரு ரைஸ் குக்கர் ஃப்ரீங்களாம். ஏதோ ஒன்று ஒரு காம்போஸ்ல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரைஸே வந்து ப்ரைஸ் டேக் வந்து காம்போ பேக்காக தான் இருக்கு. ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்ல பார்த்தோன்னா காலையில மினி டிஃபன் போயிட்டோம்னா ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சு மினி இட்லி, பூரி, பொங்கல், வடை, மினி காஃபிலேருந்து சேர்த்து ஒரு காம்போ. ஸோ நம்ம தனித்தனியாக சாப்பிட்டோம்னா ஒரு பில்லு ஒரு மாதிரி வரும். காம்போஸை பார்க்கறதே ஒரு ரேட் ஆகும். அதே மாதிரி போத்தீஸ் அண்ட் சென்னை சில்க்ஸ். ஸோ அவங்க பக்கத்துலேயே ஒரு ஜுவல்லரியும் வச்சுக்கிட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. மேரேஜ் கான்ட்ராக்ட், A to Z கான்ட்ராக்ட். இப்போ அதே மாதிரி டெத்துக்கும் A to Z கான்ட்ராக்ட். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரு காம்போஸ் வந்துருச்சு, ஒரு பேக்கேஜ் வந்துருச்சு. நாமளும் ஒரு பார்ட்டிக்கு வந்து இவர் ஏர்லியரா டெத் ஆயிடுவார்னு நினைச்சுக்கிட்டு லக்ஷயாவை ப்ரொஜெக்ட் பண்றோம். அந்த பார்ட்டி குட் மெச்சூரிட்டி டேட் சர்வைவ் ஆயிடுறாரு, நெக்ஸ்ட் டே இறக்குறாரு. ஆனந்தோட பெனிஃபிட் நம்மளால தர முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆனந்த் போட்டுறோம். இவர் வந்து மெச்சூரிட்டி டேட் சர்வைவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பெனிஃபிட் வாங்குவாருங்கிற கண்டிஷன்ல. ஸோ அவர் வந்து அல்பாய்ஸ்ல திடீர்னு ஒரு ரோட் ஆக்சிடென்ட்லயோ இல்லை ஒரு நார்மல் டெத்தோ ஆகுறாரு. அப்போ அவங்களுக்கு இந்த 10% கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. அப்ப நம்ம அந்த பிளானை எடுத்தா மட்டும்தான் அந்த பெனிஃபிட் கொடுக்க முடியும். ஸோ நம்ம வாங்குற பிரீமியத்துக்கு காம்ப்ரமைஸே ஆகாம, இன்சூரன்ஸ் கவரேஜுக்கும் காம்ப்ரமைஸே ஆகாம, கமிஷன்ஸ்க்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமே பண்றது தான் இந்த ட்ரைனிங்கோட அப்ஜெக்டிவ். ஸோ இப்போ ப்ராடக்ட் மிக்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வின் காம்போ அப்படின்னு ஒரு காம்போ கொடுத்துருக்கேன். இது வந்து இது இப்படிதான் ஸ்ட்ரக்சர்னு கிடையாது. ஸோ எந்த பார்ட்டி வந்து எனக்கு பிற்பாடு நாமினிக்கு நிறைய அமௌண்ட் போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆனந்தை ஏற்றிடலாம். எனக்கு வந்து பிரீமியம் ரொம்ப குறைவா வேணும் அப்படின்னு சொன்னா லாபம் ஏற்றிடலாம். எனக்கு ஃபேமிலிக்கு நிறைய 10% நான் இல்லைன்னா 10% வர்றது நிறைய இருக்குன்னு சொன்னா லக்ஷயாவே ஏற்றலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்ன காம்போ வந்து ஒரு 10 lakhsக்கு வந்து லக்ஷயாவும், ஒரு 5 lakhsக்கு வந்து ஆனந்தும், ஒரு 5 lakhsக்கு ஒரு லாபும் போட்டிருக்கேன். ஸோ இதோட ஓவரால் பிரீமியம் எவ்வளவு வருதுன்னா 1,09,757. ஸோ இந்த 3 காம்போ போட்டதுனால நம்ம பிரீமியத்துல காம்ப்ரமைஸ் ஆகும். ஏன்னா 1,04,000 வந்தது, 1,12,000 வந்தது, 1,07,000 அந்த ரேஞ்சே தான் நம்ம வந்துட்டு இருக்கு. இப்போ இது 1,09,000 இந்த பிரீமியம் ரேஞ்சு நம்ம காம்ப்ரமைஸே எல்லாம் அதே பிரீமியம் வாங்குறோம். பட் பார்ட்டிக்கு என்ன அட்வான்டேஜ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டே 1 கவரேஜ்ல லக்ஷயாக்கு மட்டும் தனியா இருக்கும். இந்த கொட்டேஷன்ஸ்லயே இருக்கும். லக்ஷயா கவர் ஷோன் ஆன் இயர்லி பேசிஸ் ஃபார் கிராஸ் பிளான் கன்சிஸ்டன்சி. சி த லக்ஷயா சிங்கிள் பிளான் ரிப்போர்ட் ஃபார் த நோஷனல் பெனிஃபிட் வியூன்னு போட்டிருக்காங்க. நான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல எவ்வளவு கவரேஜ் இருக்கும். அப்போ 11,71,000 தான் நார்மல் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 lakhs பாலிசிக்கு ஆனந்துக்கு 6.25 lakhsம் 5 lakhsக்கான லாபோடதும் போட்டு அதோட 2 வருஷம் 1 இயர்க்கான போனஸ் போட்டு 11,71,000 நார்மல் கவரேஜ், 31,71,000 ஆக்சிடென்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் நாட் கரெக்ட். லக்ஷயாவோட பெனிஃபிட் சேர்த்தோம்னா என்ன வருங்கிறத நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஸோ இதுதான் நம்மளோட லக்ஷயா அண்ட் ஆனந்த் லாப் 3ஓட காம்பினேஷன். ஸோ இப்போ லக்ஷயாவோட டே 1 கவரேஜ் எவ்வளவு வரும்னா 41,87,000 ரூபாய் வரும். 10 லட்சம் ரூபாய் கவரேஜ் போடுறோம் அப்படின்னா 21 வருஷம் டேர்முக்கு டே 1 ரிஸ்க்னாக்க
அடுத்த 20 ஆண்டு காலத்துக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் கொடுக்கணும். அப்ப 20 லட்சம் ரூபாய் மெச்சூரிட்டி டேட்ல கட்டுற அமௌண்ட்ல அந்த 1 லேக் சேர்த்து தரணுங்கிறது. டே 1 ஒரு கவரேஜ் எவ்வளவு 41,87,000 ரூபாய். ஆனந்தில் 5 லட்சத்துக்கு 6,4 லட்சம் பிளஸ் போனஸ். லாப்ல 5 லட்சத்துக்கு 5 லட்சம் பிளஸ் போனஸ் 5,22,500 ரூபாய். ஸோ மொத்தமா இதுக்கான கமிஷன் ரிசீவபிள் எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்தோம்னா டே 1 கவரேஜ் திஸ் இஸ் ஸ்கிரீன். ஸோ நம்ம வந்து சிங்கிள் பிளானா போடுறதே லாபம் மட்டும் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங் 20 lakhs பாலிசிக்கு 1,23,760. ஆனந்த் மட்டும் போடுறோம் அப்படின்னா 20 lakhs பாலிசிக்கு நம்மளோட ஏர்னிங் வந்து 1,56,925. லக்ஷயா மட்டும் போடுறோம் அப்படின்னா நம்மளோட ஏர்னிங் வந்து 1,30,267. ஸோ இந்த காம்போ போடுறதுனால நமக்கு என்னன்னா 1,37,177 ஏர்னிங் இருக்கு. பார்ட்டிக்கு என்ன கவரேஜ்னா லாபம் மட்டும் போட்டானா 41,32,000 ரூபாய் இருக்கு. 10% பெனிஃபிட்டும் கிடையாது. பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப் லாங் கவரேஜ் ஆன ஆனந்து கிடையாது. ஸோ அதனால லைஃப் கவர் அப் டு ஏஜ் 100ங்கிறது 0வா இருக்கும். ஆனந்த் மட்டும் போறோம்னா 20 lakhs பின்னாடி கவரேஜ் இருக்கு. அதுல வந்து டே 1 கவரேஜ் 25,94,000 ரூபாய். லக்ஷயா மட்டும் போடுறோம்னா லைஃப் லாங் கவரேஜ் 0வா இருக்கு. ஆனா 83,74,000 ரூபாய் டே 1 கவர் இருக்கு. ஸோ அந்த காம்போவை போடுறதுனால பார்ட்டிக்கு 20 lakhs தான் பாலிசி போட்டிருக்கோம். ஆனா அவருக்கு டே 1 கவரேஜ் எவ்வளவு ஆயிடுதுன்னா 53,58,000 ரூபாய் கவரேஜ் ஆயிடுது. ஸோ மெச்சூரிட்டியில 41,73,000 வாங்கிடுறாரு. பின்னாடி ஒரு லைஃப் லாங் கவரேஜ் ஒரு 5 lakhs கிடைக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு காம்போ போடுறதுனால நமக்கு இன்கம்ல காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்கும், பார்ட்டிக்கும் ஒரு மிகச்சிறந்த கவரேஜ் கொடுக்கும். ஸோ அதனால இந்த காம்போ இப்படிதாங்கிறது கிடையாது. நான் ஒரு பார்ட்டிக்கு தயாளன் ஒரு பார்ட்டிக்கு 7 பாலிசிஸ் காம்போ கொடுத்துருக்கேன். சூப்பர் சார். இதுதான் கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஸோ நம்ம பார்ட்டிகிட்ட போறோம், உட்கார்றோம், பேசுறோம், அவரோட பொட்டன்ஷியல் எவ்வளோன்னு தெரியுதோ, அவர் எவ்வளவு கட்டுறேன்னு சொல்றாரோ அந்த லெவலுக்கு அவர்கிட்ட இருந்து நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால நம்ம கொடுக்க இதோட என்ன பிளான் வேணா காம்போ பண்ணலாம். நம்ம வேரியஸ் காம்போஸ் பின்னாடி நான் கொண்டு வரேன். ஸோ இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனோட சேர்த்து நான் கவர் பண்றேன். இந்த ஆப்ஷனை வந்து நம்ம மேக்ஸிமம் சூஸ் பண்றது கிடையாது. செட்டில்மெண்ட் ஆப்ஷன்ங்கிறது வந்து HDFC லைஃப் தான் வந்து மார்க்கெட் பண்றாங்க. அவங்க நார்மல் கொட்டேஷன் மெச்சூரிட்டி வேல்யூங்கிற கொட்டேஷனே பார்த்தோம்னா செட்டில்மெண்டோட தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இந்த வந்து ஒரு மெச்சூரிட்டி செட்டில்மெண்ட்டோ ஒரு டெத் செட்டில்மெண்ட்டோ ஒரு மிகப்பெரிய டூல் அது. ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஷார்டர் டியூரேஷன் பாலிசி. ஸோ இது வந்து கடைசி ஸ்லைட்ஸ்ல வரத்தே நான் உங்களுக்கு இதுக்கான ஒரு சின்ன பஞ்ச் டயலாக் ஒன்று சொல்றேன். ஸோ 9/12/2012. ஸோ 20 வருஷ பாலிசிக்கு 9/12 பிளானுக்கு நவ்ஜீவன் ஸ்ரீக்கு 12 வருஷம் கட்டுற மாதிரி போட்டோம் அப்படின்னா 93,350 ரூபாய் நமக்கு இயர்லி பிரீமியம் வருது. ஸோ இதுல மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவுன்னா கேரண்டீட் மெச்சூரிட்டி வேல்யூ 25,75,521. இப்போ நம்ம சொன்ன முன்னாடி பார்த்த 3 பிளான்லையும் லக்ஷயா இருந்தாலும் சரி, ஆனந்தா இருந்தாலும் சரி, லாபா இருந்தாலும் சரி, போனஸ் வந்து டிபெண்டிங் அப்பான் கார்பரேஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஏறும் இறங்கும். ஸோ அது வந்து அப்ராக்சிமேட்டா இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிறத பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றோம். ஆனா இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட் நவ்ஜீவன் ஸ்ரீயை பொறுத்தவரை கேரண்டீட் மெச்சூரிட்டி. ஏன்னா இந்த பிளான்ல பாலிசிக்கு 9.7% ஆஃப் பேஸ் பிரீமியம் வந்து கேரண்டீட் எடிஷன்ஸ் பிளான்லயே சொல்லியாச்சு. ஸோ அதனால இவர் கட்டக்கூடிய பிரீமியம் எவ்வளவு? செலுத்தப்பட்ட பிரீமியம் 11,20,200 ரூபாய். மெச்சூரிட்டி வேல்யூ 25,75,561 ரூபாய் கேரண்டி. ஸோ ஒய் கேரண்டி பிளான்ஸ் விற்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட லாபம் ஜீவன் ஸ்ரீ 112ங்கிற ஸ்கீமும் ஒரே டைப் தான். 25 வருஷம் பாலிசிக்கு 16 வருஷம் கட்டுற மாதிரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய 25க்கு 16 லாபோட பிரீமியம் வந்து ஜீவன் ஸ்ரீ பிரீமியத்தோட கொஞ்சம் கூட இருக்கு. இந்த ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பிரீமியம் ரைஸ் பண்றதே கொஞ்சம் ஒரு சின்ன ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஜீவன் ஸ்ரீ வந்து 24,000 ரூபாய் தான் வரும் ஒரு ஆவரேஜ் 30 வயசு நபருக்கு. இப்போ நம்ம கட்டுறதே 25,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு. பட் மெச்சூரிட்டி வேல்யூ ஜீவன் ஸ்ரீ வந்து 19,66,500 ரூபாய் கேரண்டீடு. அத்தனை பேருக்கு நம்ம மெச்சூரிட்டி இப்போ கிளைம் செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கோம். த சேம் பிளான் இப்போ இன்னைக்கு நம்ம போட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ல அரௌண்ட் 13 lakhs மெச்சூரிட்டி வேல்யூ இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து கேரண்டீட் பிளான்ஸ் வித்தோம்னா பார்ட்டிஸ்ட வந்து நம்ம இதுதான் கிடைக்குங்கிறத பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ அதனால இந்த பிளான் பொறுத்தவரை வித் 5 years செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5,63,770 ரூபாய் 5 yearsக்கு செட்டில்மெண்ட். ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா பார்ட்டிக்கு கேரண்டீடா 20 வருஷ ஸ்கீமுக்கு 25 வருஷத்துல என்ன கிடைக்குது அப்படிங்கிறத இந்த ஏஜ் என்ன ஏஜ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் த சைல்டு என்ன போடுறேன்.
நெக்ஸ்ட் இதில் பார்த்தா ஐ திங்க் சைஃபர் ஏஜுக்கு தான் போட்டிருக்கேன். ஜீரோ ஏஜ் சைல்டுக்கு தான் பாலிசி போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்தது 774 அம்ரித் பால். ஸோ இந்த பாலிசி 20 வருஷம் பாலிசிக்கு எவ்வளவு வருஷம் பணம் கட்ட போறோம்னா 7 இயர்ஸ் பிரீமியம் கட்ட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நவ்ஜீவன் ஸ்ரீல 12 இயர்ஸ் கட்ட போறோம். இதுல 7 இயர்ஸ் தான் கட்ட போறோம். ஸோ இந்த 12 இயர்ஸ் ஸ்கீம்ல நம்மளோட ஏர்னிங் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா போனஸ் கமிஷனோட சேர்த்து 82,613 ரூபாய் ஏர்னிங் 12 இயர்ஸ்ல. ஸோ இப்போ அம்ரித் பால் 7 இயர்ஸ் கட்டுற மாதிரி 20 lakhs 20 இயர்ஸ் டேர்ம் போட்டோம்னா 1,46,600 கட்டுறோம். ஸோ நம்ம எவ்வளவு கட்ட போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் பிரீமியம் போய் 10,26,000 ரூபாய். கேரண்டீட் மெச்சூரிட்டி அமௌண்ட் 26 லட்சம் ரூபாய். ஒன் டைமா வாங்கினா நம்ம வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் போட்டு வாங்கினோம்னாக்க 28,42,065 ரூபாய். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா செட்டில்மெண்ட் பொறுத்தே 5,68,413 ரூபாய் மேனிக்கு 5 இயர்ஸ் செட்டில்மெண்ட். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிடுதுன்னா இதுவும் ஒரு கேரண்டீட் எடிஷன் பிளான். ஃபர்ஸ்ட் போட்ட ஜீவன் பீம் முன்னாடி போட்ட 912 பிளானை பொறுத்தவரை 9.7% ஆஃப் பேஸ் பிரீமியம் ஆனுவல் பிரீமியத்துல நம்ம கேரண்டீட் எடிஷன் கொடுக்குறோம். இந்த பிளான்ல அம்ரித் பாலை பொறுத்தவரை கேரண்டீட் எடிஷன் 80 ரூபாய் பெர் 1000 சம் அஷ்யூர்ட், தி ஹையஸ்ட் கேரண்டீட் எடிஷன் பிளான். இதே 10 லட்சம் ரூபாய் பாலிசிக்கு 28,42,000 சில ரூபாய் கொடுக்க போறோம் நம்ம. ஸோ இப்போ இதுல நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 71,813 ரூபாய். ஸோ நம்ம இன்கம்ல காம்ப்ரமைஸ் ஆகாம பண்றதுக்காக இன்னொரு காம்போ ஒன்று பார்க்கணும். இந்த பிளான் வந்து 734 ஜீவன் தருண். இந்த தருண் பிளான்ல 25 இயர்ஸ் டேர்முக்கு 20 இயர்ஸ் கட்டுற மாதிரி எஸ்பி ஆப்ஷன் 4 போட்டோம்னா 15% செட்டில்மெண்ட் ஆப்ஷன் அதுல போட்டா மாதிரி இதுல 15% வாங்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 20 to 25 என்ன கிடைக்குதுன்னா 1.5 லட்சம் மேனிக்கு 7.5 lakhs பிளஸ் மெச்சூரிட்டி டேட்ல கிடைக்கிறது பார்த்தோம்னா டோட்டல் பெனிஃபிட் 26 lakhs. ஸோ இப்போ இதுல எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்கன்னா 8,92,160. இப்போ இந்த பிளான்ல கேரண்டீட் எடிஷன் இருக்கான்னா ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் பிரீமியமும் கிடையாது, கேரண்டீட் எடிஷனும் கிடையாது. இது வந்து சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ், அப்ப வேரியபிள் போனஸ்க்கான பிளான். ஸோ இப்போ இந்த பிளான்ல எவ்வளவு வருஷம் நமக்கு இன்கம் கிடைக்கும்னா 20 இயர்ஸ் கிடைக்கும். ஸோ முந்தின இதுல வந்து நவ்ஜீவன் ஸ்ரீல 12 இயர்ஸ் ஏர்னிங் இருக்க போகுது. அடுத்தது அம்ரித் பால்ல வந்து 7 இயர்ஸ்க்கு ஏர்னிங் இருக்க போகுது. இதுல 20 இயர்ஸ்க்கு ஏர்னிங் இருக்க போகுது. இதுல நமக்கு ஏர்னிங் எதுல கூட இருக்கும்? 20 இயர்ஸ் கட்டுற பாலிசியில ஏர்னிங் கூட இருக்குமா, 12 இயர்ஸ் கட்டுற பாலிசியில ஏர்னிங் கூட இருக்குமா, 7 இயர்ஸ் கட்டுற பாலிசியில ஏர்னிங் கூட இருக்குமா? ஸோ இதோட ஏர்னிங் 60,218. ஸோ நம்மளோட ஏர்னிங் பார்த்தோம்னாக்க 3 பிளானிங் கம்பெனி 7 ரைட் சூப்பர். ஸோ 3த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சார்ட். இந்த நம்மள்ட்ட முன்னாடி எல்லாம் வந்து லாங் டேர்ம் பிளான் 7 வெரி குட் கோவிந்தராஜ் 7 ஸோ 912 பொறுத்தவரையில நமக்கு எவ்வளவு ஏர்னிங் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 82,613 ரூபாய் இருக்கு. 7 இயர்ஸ் டேர்ம்ல 71,834 ரூபாய் இருக்கு. 20 இயர்ஸ் டேர்ம்ல 60,220. ஸோ ஒரு சில மித்ஸ் இருக்கு. இந்த ஒரு மாதவன் படத்தை சொல்லுவாங்க, சிகப்பா இருக்கிறவன்னா. ஸோ நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா லாங் டேர்ம்னா தான் நமக்கு ப்ராஃபிட் இருக்கு, லாங் டேர்ம்னா தான் நமக்கு கெயின் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஸோ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்பரேஷன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ஷார்ட் டேர்ம் பாலிசி தான் மக்கள் விரும்புறாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஷார்ட் டேர்ம் பாலிசி தான் வேணும்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம பார்ட்டி கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். 912 நவ்ஜீவன் ஸ்ரீ பார்த்தோம்னாக்க 28,15,350 ரூபாய் இன்க்ளூடிங் செட்டில்மெண்ட் ஆப்ஷனோட. ஸோ நமக்கு ஏர்னிங் 82,000 ரூபாய். அம்ரித் பாலை பொறுத்தவரையில 28,42,000 ரூபாய் செட்டில்மெண்ட் ஆப்ஷனோட நமக்கு கிடைக்கிறது 71,000 ரூபாய். இதே தருண் 20 இயர்ஸ் டேர்ம் 20 இயர்ஸ் நம்ம ஏர்ன் பண்றது 60,000 ரூபாய். பார்ட்டிக்கு 26,000 ரூபாய் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ரயில்வே டைம் மாதிரி தான். ரயில் வந்து 9:10 பிளாட்ஃபார்ம் 1 வரும் என்று நம்பப்படுகிறது மாதிரி தான். ஏன்னா சிம்பிள் ரிவர்ஷனரி போனஸ்ங்கிறது ஏறும் இறங்கும். இப்போ ஜீவன் ஸ்ரீ மெச்சூரிட்டி வேல்யூ 19,66,000 ரூபாய் சொல்ற மாதிரி நம்மளோட லாப் சொல்ல முடியல. 2 பிளானும் ஒரே ஹைலிக்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கறது நம்ம கேரண்டீட் எடிஷன் பிளான்ஸை கையில எடுத்தோம்னா பார்ட்டிக்கும் பெனிஃபிட் நமக்கும் பெனிஃபிட். ஸோ 11,20,000 ரூபாய் கட்டுறதுக்கு 28,15,000 ரூபாய் கிடைக்குது நவ்ஜீவன் ஸ்ரீல.
10,26,000 கட்டுறதுக்கு 28 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது, 8,92,000 கிடைக்கிறது, 26 லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆனா நமக்கு அதுல ஏர்னிங் கம்மியா இருக்கு. ஸோ அதனால நம்மளோட மைண்ட் செட் ஷார்ட் டேர்ம் பாலிசிஸ்னா நமக்கு கெயின் கிடையாது அப்படிங்கிறத ஜஸ்ட் மடைமாற்றுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ஸ்லைடு. ரைட். சோ என்னமோ குரோர் அந்த மாதிரி பண்றதுனால நான் ஷார்ட் டேர்ம் எடுக்கணும்னா லேப்ஸும் குறைஞ்சிரும் இல்லையா? லேப்ஸும் குறைஞ்சிரும், கிளப் மெம்பருக்கும் கரெக்டா லாங் டேர்ம்ல வந்து போட்டுட்டு பாதியில கட்டிட்டு பெய்ட பாறத காட்டலாம். 7 வருஷத்துல கட்டி முடிச்சா நிம்மதியா இருப்பாங்க, வரப்போற பணத்தை வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா? சோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. 7 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அதே பார்ட்டிட்ட போய் பார்த்துட்டு இதே பாலிசி இன்னும் அனதர் 13 இயர்ஸ் கட்டுற மாதிரி நீங்க இதே தருண் மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அனதர் 13 இயர்ஸ் உங்களுக்கு கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கட்டுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்டா கட்டுறேன்னு தான் சொல்லுவாரு. அப்ப அதே பார்ட்டிட்டு நம்ம இன்னொரு 13 இயர்ஸ் கட்டுற மாதிரி ஒரு உற்சவோ இல்ல வேற ஏதோ ஒரு பிளானோ நம்ம சஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. 7 வருஷம் கழிச்சு அவருக்கு சேலரி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குமே, அதனால கண்டிப்பா பேசிக் டிஏ ஹெச்ஆர்ஏசிசிஐ ஏறுறது ஆட்டோமேட்டிக்கா அவங்க அதுக்கான இன்கமும் ஏறி இருக்கும், அதே பிரீமியத்தை தாண்டி கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ வி கேன் கிவ் எ ப்ரொவிஷன். ஸோ என்னோட என்னமோ அந்த 1 கோடிங்கிறதுல வந்து ஒரு மைண்ட் வந்து செட் ஆயிடுச்சு. ஏன்னா 1 கோடி காதுகளை சென்றடையின குரல்ங்கிறதுல வந்து ஒரு பெரிய ட்ரீமா இருந்ததுனால இந்த 1 கோடிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பரத் ஜெயினோட ஏர்னிங் 7 crores இருந்து எல்ஐசி வந்து 35 செகண்ட்ல 1 crore ஏர்ன் பண்றதுல இருந்து அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம கிட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்தோட ஒரு பிளான் கிடையாது. ஸோ இதை வந்து எப்பன்னா இந்த ஒரு 25 இயர்ஸ்ல 1 crore சேமித்த நபர் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெங்களூர்ல 4,200 சம்பளத்துல வேலையை தொடங்கின அந்த நபர் வந்து வங்கியில வந்து எஃப்டியும் ஆர்டியும் மட்டுமே சேமிச்சு 25 இயர்ஸ்ல வந்து 1 crore வச்சு சேமிச்சு அசர வச்சிருக்காரு. ஸோ 10வது மட்டுமே படித்தவர் வீடு கார் என எதையும் வாங்கவில்லையாம், நமது இலக்குகளை அடைய பொறுமையும் ஒழுக்கமும் அவசியம் என அவர் கூறுகிறார். ஸோ இதுதான் அவரோட போட்டோ. ஸோ அப்போ வந்து நம்மளோட சேவிங்ஸ் மூலமா 1 crore ட்ரீம் பாசிபிளா அப்படின்னா இருந்தாலும் 1 கோடி இறந்தாலும் 1 கோடி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இதை வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இது வந்து நம்மள்கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து பீமா கிரண் 111 ஒரு பிளான் இருந்தது, 150 நியூ பீமா கிரண் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஜீவன் கிரண் இருந்துச்சு. ஸோ இந்த 3 பிளானுமே வந்து என்னன்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் லாயல்டி எடிஷன் கட்டின பிரீமியம்ல ஆஸ் எ பர்சன்டேஜா ஒரு கேரண்டி பண்ணியிருந்தாங்க. இப்போ ரைட் நோ நம்மள்ட்ட டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான்ல ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கிடையாது. ஸோ அதை மெனோவர் பண்றதுக்காக இந்த 1 crore அந்த சேமிச்ச நபரோட போஸ்ட் பார்த்த உடனே ராத்திரி 12 மணிக்கு உதிச்ச ஐடியா அது. உடனே எடுத்து லேப்டாப்பை ஓபன் பண்ணிட்டு இதுக்கான ஒர்க்கிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அதுல கிடைச்ச ஐடியா தான் இது. இதை வந்து இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ 714 நார்மல் என்டோமெண்ட் பிளான், இதுல 35 இயர்ஸ் டேர்ம். ஸோ அவரோட அந்த பழைய ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம்னா சேமிப்பு ஒழுக்கம். ஸோ இதுதான் பொறுமையும் ஒழுக்கமும் அவசியம் என அவர் கூறுகிறார் அப்படிங்கறத. இப்போ ஒரு 35 இயர்ஸ் டேர்ம் எடுக்கிறாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு லாங் டேர்ம் கட்டுறதுக்கான மைண்ட் செட்ல இருக்கிறவர். ஸோ அவர்கிட்ட இந்த பிளானை போய் ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா 25 lakhs நார்மல் என்டோமெண்ட்டுக்கு 79,475 ரூபாய் பிரீமியம். இந்த பிளான் 875, இந்த பிளான் வந்து என்னன்னா 35 இயர்ஸ் டேர்முக்கு 75 lakhs. ஸோ இதுல வந்து பிரீமியம் வந்து 27,525. யுவர் டேர்ம் இது, யுவர் கிரெடிட் யுவர் டேர்ம் 2 பிளான் இருக்கு. யுவர் டேர்ம் இது, யுவர் டேர்ம் வந்து 75 lakhsக்கு வந்து 27,520. ஸோ டே 1 அவர் கட்டுறது வந்து 1,07,000 ரூபாய் கட்டுறாரு பிரீமியம். ஸோ இவருக்கான இன்சூரன்ஸ் கவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டே 1 டோட்டல் பிரீமியம் 37,45,000 ரூபாய் கட்டுறாரு ஓவர் எ பீரியட் ஆஃப் 35 இயர்ஸ். இவருக்கான லைஃப் கவர் வந்து 1 crore 97,75,000. டோட்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 1 crore 22,75,000. லாஸ்ட் பிரீமியம் ஏஜ் 74ல கிடைக்கிறது. இதுக்கான ஒர்க்கிங்ஸை பார்ப்போம். ஸோ நார்மல் கவர் டே 1 2026-27 40 வயசுல 1,01,15,000 ரூபாய். இந்த யுவா டேர்மை பொறுத்தவரை என்னன்னா ஏபி கிடையாது, ஆக்சிடென்ட் கிளைம் கிடையாது. ஸோ அதனால என்னன்னா நார்மல் என்டோமெண்ட் 25 lakhs மட்டும் ஏபி கிளைம் கொடுத்துருக்கோம், யுவா டேர்முக்கு ஏபி கிடையாது. ஸோ அதனால ஆக்சிடென்ட் கவர் பார்த்தோம்னா டே 1 அவருக்கு எவ்வளவு வருதுன்னா 1,26,15,000 ரூபாய். ஸோ 25 lakhsக்கான என்டோமெண்ட்க்கு மட்டும் ஏபி உண்டு, நார்மல் கவர் யுவா டேர்முக்கு. ஸோ 1,01,15,000 1,15,000 ரூபாய் வந்து நார்மல் என்டோமெண்ட் பாலிசிக்கான 25 lakhsக்கான 1 year போனஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா அவர் அடுத்த 35 ஆண்டுகள்ல அவர் வாங்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவுன்னா என்டோமெண்ட் 35 இயர்ஸ் டேர்முக்கான மெச்சூரிட்டி வேல்யூ 25 lakhsக்கு 1 crore 22,75,000. ஸோ
ஏறும் இறங்கும். ஸோ போனஸ் வந்து 1 crore 20 lakhs வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2,75,000 மெச்சூரிட்டி வேல்யூ போனஸ் கொஞ்சம் இறங்குது, ஃபைனல் அடிஷன் போனஸ் குறையுதுன்னு வச்சுனோன்னா கூட அவர் கட்டுற ப்ரீமியம் கிட்டத்தட்ட 40 லட்சம் தான் கட்டுறாரு. கட்டுற ப்ரீமியம் 40 லட்சம் தான் கட்டுறாரு. 37,45,000 தான் கட்டுறாரு. கட்டுற ப்ரீமியத்துல 3 மடங்குக்கு மேல மெச்சூரிட்டி வேல்யூ கிடைக்குது. ஸோ இந்த பார்ட்டி உயிரோட இருந்தாலும் 1 crore, டெத்துனாலும் 1 crore. ஸோ அப்போ வந்து இதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் யாரு கொடுக்கலாம் அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ஹோம் லோன் லயபிலிட்டி ஒரு பெரிய டெட்ஸோட இருக்காங்களோ அவங்கள்ட்ட இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது 1 crore டே 1 நீங்க இறந்தாலும் 1 crore மெச்சூரிட்டிலையும் 1 crore கிடைக்கும் அப்படிங்கிற காம்போ பெஸ்ட் காம்போவா இருக்கும். இது கிட்டத்தட்ட நான் ஒரு 4-5 பேருக்கு சஜஸ்ட் பண்ணி 4-5 பேர்கிட்ட சேல் பண்ணி எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இதை நான் என்னோட ட்ரைனிங்ஸ்லையும் சொல்லி வடிவேல்னு சொல்லிட்டு கரூர்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், அவரோட ஏஜென்ட் வந்து அவர் ட்ரைனிங் அட்டன் பண்ணவர் வந்து அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு ரொம்ப நாளா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்தோட எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான் வேணும்னு கேட்டாராம். இந்த ட்ரைனிங்ல சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் ட்ரைனிங் கிளாஸ்ல இருந்து வெளில போயிட்டு செக்கை வாங்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறார், சார் நீங்க சொன்ன மாதிரியான அந்த காம்போல பிளானை க்ளோஸ் பண்ணேன் சார். ஸோ அதனால இந்த பிளான் காம்போ வந்து தி பெஸ்ட் காம்போ, பார்ட்டிக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த காம்போ. ஸோ இந்த யுவாட்டாமை பொறுத்தவரை என்னன்னா 45 வயசு தான் மேக்ஸிமம் 5 crores தான் கொடுக்க முடியும். மெச்சூரிட்டி 75ல முடியற மாதிரி மேக்ஸிமம் டேர்ம் 40. ஸோ நான் இப்போ வந்து இதுல 35 வருஷம் டேர்ம் கொடுத்ததுக்கான ரீசன் என்னன்னா, எண்டோமெண்ட் மேக்ஸிமம் டேர்ம் 35 years. அதனால நான் 40 years டேர்ம் கொடுக்கல, 35 years டேர்ம் யுவா டேர்மும் 35 years டேர்ம் எண்டோமெண்ட் போட்டு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியத்தோட கொடுத்துருக்கோம். ஸோ 40 years டேர்ம் வேணாலும் போட்டுக்கலாம். நமக்கு இந்த எண்டோமெண்டோட மெச்சூரிட்டி வேல்யூ வாங்கினதுக்கு அப்புறமும் யுவா டேர்மோட லைஃப் கண்டினியூ ஆயிட்டு. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். 40 years டேர்ம் போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஆவரேஜ் இன்கம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. கிராஜுவேட் அண்ட் எபோவா இருந்தாங்கன்னா மினிமம் ஆவரேஜ் ஏர்ன்ட் இன்கம் 3 lakhs இருந்தா போதும். எம்ப்ளாயிஸ் இன் பிஎஸ்யூ அண்ட் பேங்க்ஸ். ஸோ ஐடி ரிட்டர்ன்ஸ் இல்லைனாலும் சேலரி ஸ்லிப்பை மட்டுமே வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பேப்பர் 50 lakhs கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால வந்து லாஸ்ட் 3 years ஐடி ரிட்டர்ன் தான் மேண்டேட்டரிங்கிறதுல எம்ப்ளாயியா இருந்தாங்கன்னா 3 monthsோட மினிமம் சர்வீஸ்க்கான டியூரேஷனுக்கான சேலரி சர்டிஃபிகேட் வித் பேங்க் ரெஃப்ளெக்டிங் சேலரியில வந்து இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கான பேரண்ட்ஸ் இன்கமையும் இதுல மல்டிப்ளை பண்ணிட்டு சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு யுவா டேர்ம்ல இருக்கு. இதுக்கு அடுத்த காம்போ வந்து உத்சவன் நவ்ஜீவன் ஸ்ரீ. ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம். ஸோ 6 years டேர்ம் மட்டும் கட்டினா போதும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காம்போ. ஸோ 9-12 நம்ம ஏற்கனவே அதுல வந்து 20 years டேர்முக்கு 12 years கட்டுற மாதிரி பார்த்தோம். அந்த 9-12ல வந்து 11 years டேர்ம் சூஸ் பண்ணிட்டு பிபிடி வந்து 6 years கட்டினா போதும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல 1,02,550 ரூபாய் கட்டுற மாதிரி. இதே 771 உற்சவ் பிளானை பொறுத்தவரை ஏஜ் 35க்கு 11 years டேர்முக்கு 6 years கட்டுற மாதிரி. ஸோ 94,275. ஸோ மொத்தம் இவர் கட்டுறது பார்த்தோம்னாக்கா வருஷத்துக்கு 1,96,825 ரூபாய். ஜஸ்ட் 6 years மட்டும் கட்ட போறாரு. கட்டுற பிரீமியம் பார்த்தோம்னா 11,80,950 கட்ட போறாரு. ஸோ இவருக்கு எப்போ ரிட்டர்ன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நவ்ஜீவன் ஸ்ரீயோட 9-12 மெச்சூரிட்டி வேல்யூ 11th year எண்ட்லயே வாங்கிட போறாரு. ஸோ 11th year எண்ட்ல அவரோட மெச்சூரிட்டி வேல்யூ 9,93,571 வாங்கிட போறாரு. அடுத்த 5 yearsல சர்வைவல் பெனிஃபிட் 50,000 உற்சவோட 10% வாங்கினாலே அவர் கட்டின பிரீமியம் வாங்கிட போறாரு. ஸோ 6 years பிரீமியம் கட்டுறாரு, 5 years வெயிட் பண்றாரு. அடுத்த 5 yearsல கட்டின பிரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் வாங்குற 50,000 முழுக்க லைஃப் லாங் வாங்கிக்கிட்டே இருக்கலாம். அவருக்கு எப்ப டெத்துனாலும் அந்த பேசிக் பாலிசி அமௌண்ட் அதுக்கான கேரண்டி ரிடக்ஷன் அட் தி ரேட் ஆஃப் 40 ரூபாயும் 771 பிளானோட பெனிஃபிட்டா வாங்கிக்கலாம். ஸோ என்ஜேஎஸ் உற்சவ் காம்போ பொறுத்தவரை ஜஸ்ட் 5 yearsல கட்டின பிரீமியம் ரிட்டர்ன் ஆயிடுது. ஸோ கேரண்டீட் லம்சம் பெனிஃபிட். இந்த 2 பிளானுமே கேரண்டீட் இன்கம் பிளான். ஸோ அதனால 9-12ல வந்து as a percentage of premium paid வந்து கேரண்டீட் எடிஷன் இருக்கு. 771 உற்சவ்ல வந்து 40 ரூபாய் பெர் தௌசண்ட் கேரண்டீடு. இந்த கேம் சேஞ்சர் பிளான் லான்ச் ஆன அன்னைக்கே நமக்கு 60 கோடி ரூபாய் பிரீமியம் வசூலான பிளான் உற்சவ். அதனால உற்சவன் நவ்ஜீவன் ஸ்ரீ காம்போ ஷார்ட் டேர்ம் காம்போ பார்ட்டிட்ட பிரசன்ட் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் ஈல்டு பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது ஸோ 1 hour ஆச்சு. அடுத்த ½ an hour நம்மளோட செஷன் முடிக்க போறோம். குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ மக்கள் இங்க இருக்கிற பணத்தை கொண்டு போய் எங்க கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்கன்னா சுவிஸ் பேங்க்லாம் கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. ஏன்னா சுவிஸ் பேங்க்ல தான் இந்த ரிட்டர்ன் இஸ் கேரண்டி பண்ணிடுறாங்க. பட் அதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னாக்க அப்ராக்சிமேட்டா 0.25 தான். ஸோ திஸ் இஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.25 தான் சுவிட்சர்லாந்துல. ஃபிஜிலையும் அந்த கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் 0.25 to 0.5 தான் ஃபிஜில இருக்கு நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃபீஸ். ஜப்பான்ல 0.5,
யூயூல வந்து 2, கனடால 2.75, சைனா. ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா பார்க்கறதே நம்மளோட இந்தியாவோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6%. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை வச்சு நம்மளும் கொடுக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6% அக்ஷயில கொடுத்துட்டு இருக்கோம். சாந்தியில டெஃபர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ 6 இஸ் த ரிட்டர்ன் இன் இந்தியா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட பிளான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வருது, ஐஆர்ஆர் எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் டெத் கிளைம் அண்ட் மெச்சூரிட்டி கிளைம் ஐஆர்ஆர் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 2-3 பிளான்ல வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட்டோட ஈல்டு எவ்வளவு இருக்கு, ஐஆர்ஆர் 8th இயர் டெத்னா எவ்வளவு, 11th இயர் டெத்னா எவ்வளவுங்கிற ஈல்டு பார்த்தோம். ஸோ ரிட்டர்ன்ஸ் இஸ் மோர். இந்த 6% ஈல்டு கிடையாது. ஐஆர்ஆர் வந்து more than 10, more than 12, more than 20 அப்படிங்கிற மாதிரி that depends upon the year of death இருக்கு. ஸோ அப்போ ஐஆர்ஆர் ஃபார் டெத் வந்து கண்டிப்பா 6 விட தான் கூட இருக்கு. அப்போ எல்ஐசி ரிட்டர்ன் இஸ் கேரண்டி. கேரண்டி எடிஷன் பிளான்ஸ்ல ஆஸ் எ சம் இப்போ 40 ரூபாய் உற்சவ்ல கொடுக்குறோம், 80 ரூபாய் அமிர்த் பால்ல கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான கேரண்டி எடிஷன் பிளான்ஸா கொடுக்குறோம். ஆர் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஆனுவல் பிரீமியம் பெய்டு. இப்போ பீமா லக்ஷ்மியில ஆஸ் எ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், ஜன் சுரக்ஷால வந்து ஆஸ் எ பர்சன்டேஜ் கொடுக்குறோம், இப்போ நவ்ஜீவன் ஸ்ரீல கொடுக்குறோம். இப்போ அந்த மாதிரியான பார்க்கறது ஆனுவல் பிரீமியர்ல ஆஸ் எ பர்சன்டேஜா குமுலேட்டிவாவும் இல்லை சிங்கிளாவும் நம்ம தர்றதுக்கான ஒரு ஜிஏ ப்ரொவிஷன் பண்ணிடுறோம். ஸோ அப்போ நமக்கு அந்த மெச்சூரிட்டிஸ் கேரண்டி அப்படிங்கிறது பார்க்குறோம். பென்ஷன் பிளான்ஸை பொறுத்தவரை ஏஜ் 25க்கே போடலாம். ஆனால் என்ன கண்டிஷனா, ஒரே ஒரு கண்டிஷன், மினிமம் 10 lakhs வாங்கணும். ஸோ ஏஜ் 30 and above வாங்கினா மட்டும்தான் நம்ம மினிமம் 1000 ரூபாய் மந்த்லி பென்ஷன் இல்லைன்னா இயர்லி பென்ஷன் 12,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ 2 லட்சம் 2,10,000 இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏஜ் 25 or 30 இருக்கிறவங்க போட்டாங்கன்னா மினிமம் நம்ம 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட அதோட ரிட்டர்ன் பார்த்தோம்னா மோர் தென் 6% இன்னைக்கே கேரண்டி பண்ணிடுறோம். ஸோ அவங்க சர்வைவ் ஆகிற வரைக்கும் 6%. இன்னைக்கு இருக்கிற குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நம்மளோட வந்து க்ரோயிங் எக்கானமில ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. நான் 1996 வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறப்ப சிட்டி யூனியன் பேங்க்ல எங்க அக்கா ஒர்க் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு டெபாசிட் போட்டிருந்தேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸ்டாஃப் ரேட் 1%, 16% வாங்கினேன். ஸோ அன்னைக்கு வந்து ஜீவன் அக்ஷயோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12. ஸோ ஒரு ஜாயின்ட் கால் வந்து ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸரோட நான் ஆஸ் அன் அசிஸ்டண்டா இருந்தாலும் ஜாயின்ட் கால் போனேன். ஏன்னா பையன் தூக்கிட்டு போறது எப்போதுமே பிடிக்கும். ஒரு ஜாயின்ட் கால் போயிட்டு ஒரு பாரிட்ட போய் பேசுறது, பேங்க்லேயே 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தர்றாங்க, நீங்க என்ன 12% எடுத்துட்டு ஒரு பிளான் எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அப்போ சொல்றதே சொன்னோம். ஸோ பேங்க்ல வந்து மேக்ஸிமம் 5 years ஆர் 10 years தான் டெபாசிட் வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. அன்னைக்கு தேதிக்கு ரினியூ பண்றது அன்னைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதுபடி தான் ரினியூ ஆகும். நீங்க இன்னைக்கு போட்டுட்டீங்கன்னா அதே சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொன்னேன். ஸோ அந்த டீல் க்ளோஸ் பண்ணவர் 1996 நாகப்பட்டினத்துல போட்டவர் 12%, அக்ஷய் போட்டவர் இன்னைக்கு 12 வாங்கிட்டு இருக்காரு. 30 ஆண்டுகள் கழித்தும் இன்னைக்கு பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6 இருக்கிறதே, நம்மளோட அக்ஷய் ரேட் 6 இருக்கிறது, போட்டவங்க இன்னும் அந்த 12% வாங்கிட்டு இருக்காங்க. டில் சர்வைவல் 12 நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அப்ப எல்ஐசி வந்து கீப் ஆன் ப்ராமிசஸை வந்து கீப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமே ஒழிய எதையும் புட்டப்பார் கால் ஆப்ஷன் கொடுக்க போறல. நம்ம அதை நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஸ்மார்ட் பென்ஷன் ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளான் வந்து என்னன்னா 18 வயசுலயே நுழைஞ்சிடலாம். ஸோ பொதுவாக உட்காந்து சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வயசு உண்டு. இப்போ எனக்கு இன்னும் 5 years and 1 month and 9 days சர்வீஸ் இருக்கு. ஸோ 31/7/2031 நான் ரிட்டையர் ஆக போறேன். ஸோ ரிட்டையர் ஆகிறதுக்குன்னு வயசு 60. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கான ஏஜ். இந்த பென்ஷனுங்கிறது என்னன்னா உட்காந்து சாப்பிட்ற ஏஜ். ஸோ 18லயே ஒரு பென்ஷன் கொடுக்குற மாதிரியான ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க, ஸ்மார்ட் பென்ஷன். ஸோ இதுல வந்து என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா more than 6 இருக்கு. ஜீவன் சாந்தியை பொறுத்தவரை ஏஜ் 30. இப்போ இதுல வந்து 1 year டெஃபர்மெண்ட்ல இருந்து 5 years டெஃபர்மெண்ட் போட்டோம்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அப்ராக்சிமேட்லி 6.5 இருந்து 8.25. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் மாறிக்கிட்டு இருக்கும். ஸோ நான் ஏஜ் 30க்கான ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஸோ அப்போ நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா more than 6. குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து நமக்கு கீழே இத்தனை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 4.25 US, UK 4.25, ஆஸ்திரேலியா 3.85, 3.1 சைனா, கனடா 2.75. நம்ம இதை நோக்கி நம்ம பயணம் போயிட்டு இருக்கோம். எக்கானமி க்ரோ ஆகிட்டு இருக்கு. எப்ப அடுத்த ஆர்பிஐ மீட்டிங்ல 50 பேஸ் பாயிண்ட்ஸா 25 பேஸ் பாயிண்ட்ஸா இறக்குனாங்களா, அடுத்த செகண்ட் பேங்க் ரேட்டு 0.25% 0.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இறங்கிடும், நம்மளோட அக்ஷய் ரேட்டும் இறங்கிடும். அப்ப earlier the better. சீக்கிரமா சேவ் பண்ற ஆளுங்களுக்கு அதே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ யூலிப்பை பொறுத்தவரை பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ், NAV பேஸ்டு நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போறோம். இது கேள்விப்படுறீங்களா, புட் அப் ஆர் கால் ஆப்ஷன். நான் வந்து 1995-96 வந்து ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம் பீரியட்ல இன்டெகிரேட்டட் என்டர்பிரைசஸ் இந்தியா லிமிடெட்ல சென்னையில வேலை பார்த்துட்டு இருந்தேன்.
ஸோ அப்போ வந்து கூவி கூவி வித்தோம் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியாவோட பிளான், ராஜலட்சுமி யூனிட் ஸ்கீம் 1992 ஆஃப் யூடிஐ. இந்த ஸ்கீம் வந்து என்ன பண்ணாங்கன்னா 2000 டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஸோ டெர்மினேட் பண்றப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஒன்று ரெடீம் பண்ணிக்கோங்க, இல்லை வேற ஏதாவது ஸ்கீம் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி US-64 அவங்களோட பேஸ் பிளான் அது, இதை ஷிஃப்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ பண்ணாதவங்களுக்கு இன்னும் இருக்கு, கோர்ட்ல அவ்வளோ கேசஸ் இருக்குது. அதே மாதிரி ஐடிபிஐ ஃபிளெக்சி பாண்ட் சீரீஸ் இருந்தது, அதுல வந்து 1 to 4 இருந்தது. நான் அந்த பீரியட்ல ஒர்க் பண்றதே இந்த ஐடிபிஐ ஃபிளெக்சி பாண்ட் சீரீஸும் இருந்தது, ஐசிசிஐ ஃபிளெக்சி பாண்ட் சீரீஸும் இருந்துச்சு. ஸோ இது வந்து அந்த 1 to 4 அண்ட் 1 to 3 சீரீஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னாக்க ராஜலட்சுமி யூனிட் ஸ்கீம்ல 5500 கட்டினா 20 இயர்ஸ்ல வந்து 1 lakh தரணும் அப்படிங்கிறது தான் அஷூரன்ஸ். இந்த ஐடிபிஐ ஃபிளெக்சி பாண்ட் சீரீஸ்ல 5000 ரூபாய் கட்டினாக்க 21 இயர்ஸ்ல 1 lakh தரணும் அப்படிங்கிறது தான் அஷூரன்ஸ். ஸோ நீங்க என்ன பண்ணாங்கன்னா, புட்டப்பார் கால் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இந்த இதில் போட்டு 5 இயர்ஸ் முடிஞ்ச உடனே வித்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஐடிபிஐ ஃபிளெக்சி பாண்ட்ஸும் புட்டப்பார் கால் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணிட்டாங்க, ஐசிசிஐ ஃபிளெக்சி பாண்ட்ஸும் புட்டப்பார் கால் ஆப்ஷன் எக்ஸைஸ் பண்ணாங்க. அப்ப 5500 கட்டினாலு 5000 கட்டினாலுக்கு 5 இயர்ஸ்ல 10,000 10,000 வாங்கிக்கங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைஸ் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஐடிபிஐயோட சேர்மன், தென் சேர்மன் சொல்லிட்டாரு, எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, நான் ஒரு 25,000 கோடி ப்ரொக்யூர் பண்ணிட்டேன், அடுத்தது 20 வருஷம் கழிச்சு தானே இத்தனை மடங்கு 5500க்கு 1 லட்சம் கொடுக்கணுங்கிறதுக்கான மெச்சூரிட்டி வேல்யூ வர போகுது, அப்ப அந்த டைம்ல இருக்கிற சேர்மன் ஹேஸ் டு ஃபேஸ் தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே பொய்யா போச்சு, ஆட்டோமேட்டிக்கா புட்டப்பார் கால் ஆப்ஷன்ல வெளில வந்துட்டாங்க. ஸோ அதனால யாருக்குமே சொன்ன கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ இந்தியன் கன்சூமர் கம்ப்ளைண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரியான எக்கச்சக்க கேசஸ் இருக்கு. பாஸ்ட் 70 இயர்ஸ்ல எல்ஐசி மேல இந்த மாதிரி மெச்சூரிட்டி டேட்ல ஏதாவது கிளைம் வரல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னா லிட்ரலி இன்னும். ஸோ அதனால எல்ஐசியை பொறுத்தவரை ப்ராமிஸ் என்ன சொல்லுதோ சொல்வதை தான் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா சொன்னதை செய்வோம் சொல்லாததை செய்வோம் எதுல இருக்குன்னா ஜீவன்ஸ்ரீயோட மெச்சூரிட்டி வேல்யூல. நம்ம என்ன சொன்னோம், ஜீவன்ஸ்ரீ 112 மெச்சூரிட்டி வேல்யூனா 75% ஆஃப் சம் அஷ்யூர்ட் வந்து லாயல்டி எடிஷன், வருஷத்துக்கு 37,500 ரூபாய், 75,000 சம் அஷ்யூர்ட் வந்து கேரண்டிட் எடிஷன், பிரீமியம் 16 வருஷம் கட்டினாலும் 25 வருஷத்துக்கு உண்டு, 18,12,500 ரூபாய் கேரண்டிட் அப்படின்னு தான் சொல்லிச்சு. ஆனா இப்ப நம்ம கொடுக்கறது 19,66,500 ரூபாய் கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து சொன்னதை மட்டும் செய்யலாம், சொல்லாததையும் செய்யறது எல்ஐசி. அப்ப 70 இயர்ஸ்ல நம்ம we haven't faced any complaint. So whenever commitment given, we are still honoring, proud to be an LICian, no put up or call option. So அப்போ வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பிஎஸ்சிஎல்ல 48,000 கோடி போச்சு, இட்ஸ் கான். ஸோ வரும் ரிட்டர்ன் வந்து 2,000 கோடி தான் கோர்ட் அட்டாச்மெண்ட் மூலமா சேல் பண்ணிட்டு கொடுத்தது. ஆனா எல்ஐசியை பொறுத்தவரையில் வில் கீப் ஆன் ப்ராமிசஸ், அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டிஸ்க்கு நம்ம இதை தவிர ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இந்த கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா மாதிரி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு ஏதாவது ஆசையா இருக்கா? வாண்ட் டு கிவ் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா டு பாலிசி ஹோல்டர்ஸ். ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே நம்ம பார்த்ததுல என்னன்னா, அக்ஷய் பார்த்தோம், சாந்தி பார்த்தோம், ஸ்மார்ட் பென்ஷன் பார்த்தோம். ஸோ இதை தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா, நம்மளோட பழைய சாந்தி வந்து என்னன்னா 20 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் டேர்ம் இருந்துச்சு. எங்கள்கிட்ட மிஸ்டர் எஸ்.ஏ. சுந்தர்ராஜன் சொல்லிட்டு ஒரு எஸ்டிஎம் இருந்தார். அவர் வந்து என்ன பென்ஷன் ஆப்டி கிடையாது, பிஎஃப் ஆப்டி. அந்த பிஎஃப் லோனை போட்டுட்டு சாந்தியில 20 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் போட்டாரு. எங்கிட்ட அந்த பாண்டை காமிச்சார், 21.34% வாஸ் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் சாந்தி வந்து 12 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ அதிகபட்ச டெஃபர்மெண்ட் எவ்வளோன்னா சாந்தியில 5 இயர்ஸ், அதுக்கு மேல நம்மளால டெஃபர் பண்ண முடியாது. ஸோ நம்ம பார்ட்டிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா, வாட் இஸ் த அவைலபிள் பிளான் அப்படின்னு பார்த்தோம்னா, உத்சவ் சிங்கிள் பிரீமியம் இஸ் த பெஸ்ட் with high returns to policyholder and guaranteed death benefit to the family. ஸோ இப்போ வந்து சாந்தியில் 5 வருஷத்துக்கு மேலே டெஃபர்மெண்ட் போடலன்னு கவலையப்படாதீங்க. 70 இயர்ஸ் டெஃபர்மெண்ட்டுக்கு நம்மள்ட்ட ஒரு பிளான் இருக்கு, அதுதான் உத்சவ் சிங்கிள் பிரீமியம். அதே மாதிரி காம்போ ஆஃப் அக்ஷய் வித் ஜீவன் உமன் வில் கிவ் இன்க்ரீஸ்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் டு பாலிசி ஹோல்டர் வித் வெரி ஹை பொட்டன்ஷியல் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன். இது ரெண்டையும் நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் செஷனோட எண்டுக்கு நம்ம வந்துடும். ஸோ அக்ஷய் வந்து 30 இயர்ஸ் ஏஜுக்கு ஒரு 10 lakhs அக்ஷயும் 7.5 lakhsக்கான ஒரு உமங்கும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இன்னைக்கு தேதி 21. ஸோ இன்னைக்கு அக்ஷயில 10 lakhsம் இன்னைக்கு வந்து 7.5 lakhs உமங்கும் போடுறோம்னா, அக்ஷயோட பென்ஷன் 21ஆம் தேதி கிரெடிட் ஆயிடும். உமங்கோட இயர்லி பிரீமியத்துக்கான டியூ வந்து 22ஆம் தேதி வரும். ஏன்னா எனாக்ட் டெபிட் டேட் 7, 15, 22, 28. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 7.5 lakhs உமங்கு வித் ஆட்டோ டெபிட் 22nd டேட் போட்டோம்னா
அக்ஷயோட பென்ஷன் 61,100 வந்துடும். நெக்ஸ்ட் டே அன்னைக்கு உமங்கோட பிரீமியம் டெபிட் ஆகும். இதை வாங்கி அதை கட்டிடலாம். இதை வாங்கி அதை கட்டிடலாம். ஸோ இதுல வந்து என்னன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த அக்ஷயிலேருந்து வர ஆனுவிட்டியை எடுத்து உமங்குக்கு சூஸ் பண்ணி கட்டுறது. ஸோ அப்போ என்ன ஆயிடுனா உமங்கோட வேல்யூ வந்து லைஃப் லாங் ஏறிக்கிட்டே போகும். இந்த பார்ட்டியோட ஒரே ஒரு செகண்ட் சார், இந்த ஸ்லைடு இல்லை, இன்னொரு ஸ்லைட் மாத்திடுறேன். இந்த ஸ்லைடா அந்த ஸ்லைடா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண, அந்த ஒர்க் பண்ணது எங்க போய் மாட்டேங்குது. ஒரே ஒரு செகண்ட். திருப்பி அதுக்காக பார்த்தேன். அது என்ன, ஒரு லேட்டஸ்ட் வேற ஒன்று போட்டுட்டேன்னா அது ஷேர் பண்றேன். அது ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு அதுல. இந்த சாந்தி வர்சஸ் இது வந்து போட்டதுல இந்த ஸ்லைடு ஸ்கிப் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் ஷேர் பண்றேன். அந்த இது பார்த்தோம்னா நமக்கு உத்சவ்ல வந்து 17 இயர்ஸ் டேர்ம் போட்டோம்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கும். சார் வித் ஒரு கைண்ட் பர்மிஷன் கொஞ்சம் எக்ஸைட் நான் திருப்பி வெளில வரவாது ஒரு செகண்ட். திருப்பி எனக்கு கோஹோஸ்ட் பண்ணி கொடுங்க சார். நோ ப்ராப்ளம் சார், நோ ப்ராப்ளம். ரைட், ஒரே ஒரு செகண்ட். சார் வந்துட்டாரா பாருங்க, வந்தா சொல்லுங்க. சார் வந்துட்டாங்க சார். ஓகே சார் டிஓ 740 ஓகே சார். சார் நீங்க அட்மிட் பண்ணிக்கலாம் சார், அட்மிட் பண்ணிக்கங்க சார். என்ன பண்றேன் சார்? ஓகே சார், ஓகே 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 சார். அது 1.5 போய் சேவ் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்ணி டெஸ்க்டாப்ல இருந்து ஓபன் பண்ணேன், அதனால அது அந்த ஸ்லைட்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ இதுல இருக்கு, அதனால தான் சரி ஆயிட்டு. சரி சரி, சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். இல்ல இல்ல, நீங்க எங்களுக்கு வேண்டி தானே பண்றீங்க, அந்த இன்ஃபர்மேஷனை விட்டுறக்கூடாது. யூ வாண்டட் டு கிவ். எஸ், அக்ஷய் பிளஸ் உமங். ஏன்னா இதை லாஸ்ட் மொமெண்ட்ல இது பண்ணேன், மாடிஃபை பண்ணேன், அது 1.5 போய் சேவ் ஆயிடுச்சு. காம்போ மாதிரி காம்போ டின்னர் கொடுக்க விரும்புறீங்க. So why அக்ஷய் பிளஸ் உமங்? ஃபர்ஸ்ட் பிரீமியம் செக் அலோன் ஃபார் அக்ஷய் உமங். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வாங்குறது பார்ட்டிட்டு இருந்து இந்த செக் வந்து 1,10,00,000 ரூபா பிரீமியம், 61,359 ரூபா இயர்லி பிரீமியம் ஆஃப் உமங். ஸோ 10,61,359 ரூபா வாங்கிட்டோம் அப்படின்னா செகண்ட் இயர்ல இருந்து இந்த 61,100 ரூபா பென்ஷன்ல இருந்து இந்த ரெனியூவல் பிரீமியம் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த 15 இயர்ஸ் கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா
16th இயர்லேருந்து எவரி இயர் அவருக்கு 61,100 ரூபாய் அக்ஷயோட ரிட்டர்னும் கிடைக்கும். 60,000 ரூபாய் 8% ஆன் 7.5 lakhs. ஸோ அது ஒரு 60,000 ரூபாய். ஸோ சேர்த்து 1,21,100 ரூபாய். ஸோ பாரிட ஒரே ஒரு சிங்கிள் பிரீமியம் 10 லட்சம் இருக்கிறாள்கிட்ட ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு 61,000 வாங்கிட்டோம்னா நமக்கு அடுத்த 15 ஆண்டு காலத்துக்கு உமங்கோட ரெனிவல் கமிஷன் உறுதியாயிடுது. அதே சமயம் பார்ட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டும் கிடைக்குது. 10 லட்சம் ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சாந்தியில மேக்ஸிமம் 5 years தான் டெஃபர்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாதுங்கிறது 15 years டெஃபர்மெண்ட் உமங்கோட பண்ணிடுறோம். ஸோ அப்ப என்ன ஆயிடுதுன்னா 1,21,100 ரூபாய்ங்கிறது அவர் பண்ண 10 லட்சம் ரூபாய் பிளஸ் ஒரு 61,359 ரூபாய் சேர்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ரிட்டர்ன் வந்து 12% கேரண்டி பண்ணிடும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அவைலபிள் இந்த மார்க்கெட் 6% இருக்கிறது 12% நம்ம அஷ்யூர் பண்றோம். அதை தவிர அவருக்கு ஒரு மிகப்பெரிய கார்பஸ் உமங்கோட அமௌண்ட் கிடைக்க போகுது. இப்போ இதை யார்ட்டெல்லாம் போய் ப்ரொஜெக்ட் பண்ணலாம், பீச் பண்ணலாம் அப்படின்னாக்க ஒருத்தர் 10 லட்சம் ரூபா வச்சிருக்காங்கன்னா 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 2 சென்ட் இடம் கூட வாங்க முடியாது. தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸ். இப்போ எங்க ஊர் திப்பராஜபுரம் ஒரு சின்ன கிராமம், இங்கேயே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1,000 ரூபா 1,500 ரூபான்றாங்க. ஏன்னா பக்கத்துல கும்பகோணத்தோட பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்க பக்கத்துல மருதானூர் வருது, மருதானூர் வந்துன்னா இதோட ரேட் ஏறி போயிடணும். ஸோ இப்போ இன்னைக்கு தேதிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வச்சுட்டு ஒருத்தர் வீடு கட்டணும், அதுல இருந்து ஒரு வீடு கட்டி அதுல இருந்து வாடகை 5,000 ரூபாய் வாங்கணும்னா சான்ஸே கிடையாது. அப்போ 10 லட்சம் ரூபாய் நம்மள்கிட்ட போட்டுறாரு அப்படின்னாக்க அவருக்கு 15 வருஷம் கழிச்சு 1,21,100 ரூபாய் எந்த விதமான ரோட் டாக்ஸ், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ரிப்பேரு, மெயின்டெனன்ஸ், ஆளை காலி பண்ண வைக்க வேண்டிய வேலை எதுவும் கிடையாது. ஜஸ்ட் 10 லட்சம் ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு 15 வருஷம் கழிச்சு பிக்ஸடா மந்த்லி 10,000 ரூபாய் வரா மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அக்ஷய் பிளஸ் உமங்ல கிடைக்கிறது. ஸோ நாமினிக்கு ஒரு மிகப்பெரிய லம்சம் பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. உத்சவ் வெர்சஸ் சாந்தி. உத்சவ் சிங்கிள் பிரீமியம் 30 வயசு நபருக்கு 17 வருஷம் டெஃபர்மெண்ட்டுக்கு 18 லட்சம் ரூபாய் பாலிசி போட்டோம்னா அப்ராக்சிமேட்டா 10 lakh கட்டப்படுறாரு. 9,92,850 ரூபாய் இன்க்ளூடிங் டேர்ம் ரைடர், இன்க்ளூடிங் ஏடிடிபி ரைடர். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா 10 லட்சம் ரூபாய் கட்டுறாரு, அவருக்கு 1.5 மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ், கட்டின பிரீமியத்துல 6 சம்மர்ஷியோடு, இதோட பிளஸ் கேரண்டி ரெடிஷன் சேர்த்து ரிட்டர்ன் வரப்போகுது. ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃப்ரம் எல்ஐசி எவ்வளோனாக்க 18ஆம் வருஷத்துலேருந்து வருஷத்துக்கு 1,80,000 ரூபாய். ஸோ கட்டினது 9,92,200 ரூபாய், 18ஆம் வருஷத்துலேருந்து ரிட்டர்ன் 1,80,000 ரூபாய். அதுல உத்சவ் பிளஸ் உமங் பிளஸ் அக்ஷய் போடுறதே 1,21,000 ரூபாய். இதுல சிங்கிள் பிரீமியம் வந்து உத்சவ் சிங்கிள் பிரீமியம் போட்டோம்னாக்க சாந்தியோட கம்பேர் பண்றதே பெட்டரா இருக்கும். 1,80,000 ரூபாய். ஈல்டு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 18.12%. ஸோ அப்ப அதனால சாந்தி வந்து 20 years டெஃபர்மெண்ட் இல்லை, 12 years டெஃபர்மெண்ட்ல இப்ப நமக்கு 5 தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள்ட்ட ஸோ இந்த பிளானை பிச் பண்ணோம்னாக்க நமக்கு சாந்தியில 30 yearsக்கு 5 years டெஃபர்மெண்ட் நமக்கு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்ஐசில இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஆகும்னா 82,500 ரூபாய் டில் லைஃப். ஆனா நாமினிக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 16 லட்சம் ரூபாய். மொதல் 5 வருஷம் இன்சூரன்ஸ் கவர் ரைஸ் ஆகிட்டே இருக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு 17 வருஷம் 82,500 ரூபாய் ஆட் ஆகிட்டே வரும். 6th இயர்ல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண குறைஞ்சிக்கிட்டே வரும். 11th இயர்ல இருந்து அவருக்கான டெத் கிளைம் வந்து 10.5 லட்சம் ரூபாய் தான் டு த நாமினி. ஆனா அதுல போட்டோம்னா 12,24,000 ரூபாய் நாமினிக்கு போறது உறுதியாயிடுது. அதை தவிர ரிட்டர்ன் பார்க்கறது 1,80,000 ரூபாய் ரிட்டர்ன் வருது. ஸோ வென் கம்பேர்ட் டு உத்சவ் அண்ட் அக்ஷய் அண்ட் உமங், சிங்கிள் பிரீமியம் உத்சவம் பெட்டரா இருக்கும். ஸோ நம்ம பார்ட்டிஸ்ட வந்து எதெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்லைடு தான் இது. The rule of 100. If you spend 100 hours a year in any discipline, which is 18 minutes a day, you will be better than 95% of the world in that discipline. So consistency is everything. அதனால நம்ம வந்து என்னன்னா வருஷத்துக்கு 100 மணி நேரம் ஒரு இதை ப்ராக்டிஸ் பண்ணா போறோம். அப்போ ஒரு நாளைக்கு 18 நிமிஷம் தான். இந்த 18 நிமிஷம் நம்ம இதுக்கான செலவு பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கை தரம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கொஷின் டைமுக்கு முன்னாடி ஒரு சிறிய இன்ஃபர்மேஷன் மட்டும், மைண்ட் செட் பத்தின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நம்ம கொஷின் டைம் போவோம். வாட் இஸ் த எக்ஸ்பைரி ஆஃப் டேட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆர்டிகிள் இப்போ தான் சமீபத்தில் படித்தேன். ப்ராப்ளி வாட்ஸ்அப்ல இது வந்து ட்ரெண்டிங்காகவும் இருக்கு, நிறைய பேர் படிச்சிருக்கலாம். ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பைரி ஆஃப் டேட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து குடத்துல தண்ணி எடுத்து பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு எடுக்கிற தண்ணியை சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு நாளைக்கு காலையில இந்த பாக்கி இருக்கிற தண்ணியை கீழே ஓட்டிட்டு புது தண்ணியை எடுத்துரும். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராக்டிஸ். அப்போ வாட் இஸ் த எக்ஸ்பைரி டேட் ஆஃப் வாட்டர்னா 1 day. இப்போ கோயம்புத்தூர் மாதிரியான இடத்துல, எங்க வீட்டுக்காரಮ್ಮ ஊர் கோயம்புத்தூர், அதனால கோயம்புத்தூர் சொல்றேன். கோயம்புத்தூர் மாதிரியான ஊர்ல பார்த்தோன்னா தண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியை பிடிச்சி வச்சுருவாங்க ஒரு 10 குடத்துல.
ஸோ இன்னைக்கு ஒரு சமையல் யூஸ் பண்ணுவாங்க, நாளைக்கு இன்னொரு குடத்தை யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு குடத்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் வாட்டர் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு பார்த்தோன்னா 7 days. ஸோ அதே வாட்டர் தான். வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் மேட்டூர் டேம்? சார் நார்மலாக 12 ஜூன் அன்னைக்கு மேட்டூர் டேம்ல திறந்துருவாங்க. ஸோ மேட்டூர் டேம்ல தண்ணி எவ்வளோ நாளாக சேமிச்சு வைக்கிறாங்கன்னா மோர் தென் 1 year சேமிச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேட்டூர் டேம் திறந்துட்டு காவேரியில் தண்ணி வந்துடுது. காவேரியில் போய் குளிக்க போனோம்னா குளிச்சுட்டு அப்படியே ஒரு கை அள்ளி மொண்டு குடிச்சிட்டு வரும். வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா, ஸோ 2 வருஷமா 3 வருஷமா 4 வருஷமா அந்த அடி சகதியில இருந்தாலும் அந்த தண்ணி வந்து குடிக்கிற பருவத்தில் தான் இருக்கு. வாட் இஸ் எக்ஸ்பைரி டேட் ஆஃப் பிஸ்லரி வாட்டர் அப்படின்னா, வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணிட்டு வாட்டர் வாட்டர் குடிக்கணும் போல ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் ப்ளீஸ். பிஸ்லரி டேட் வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணி குடிச்ச உடனே அதுல ஒரு 300 ml பாட்டில் எடுத்து 150 ml குடிச்சிருக்கோம், பாக்கி 150 ml குடிக்கல, அவ்வளவுதான் ஸ்டேல். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா இந்த வாட்டர் பிகம் ஸ்டேல். சகாரா மாதிரி ஒரு பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்காரு ஒருத்தர், ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது. அந்த தண்ணியோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பார்த்தா அடுத்த வாட்டர் பாயிண்ட் வர்ற வரைக்கும் அந்த வாட்டர் தான் எக்ஸ்பைரி. ஸோ அதனால எக்ஸ்பைரி டேட்ங்கிறது ஒன்றும் கிடையாது. எந்த சூழ்நிலையில நம்ம வந்து அந்த வாட்டரை யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து இருக்கு. இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட். ஸோ நம்ம வந்து என்னன்னா எலைட் கிளப் அப்படின்னா அந்த எலைட் கிளப்புக்கு வந்து ஒரு சிலர் அவங்க தான் அதுக்கு தகுதியான நபர். இந்த வடிவேல ஒரு பத்தி சொல்லுவாங்கல்ல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், அந்த மாதிரி நம்மளே நினைச்சிருக்கோம் நம்ம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். ஸோ உண்மையிலேயே நான் அந்த ஒரு இப்போ சார் வந்து ஸ்லைட்ல போட்டு காட்டுறதே ஆரம் மார்க்கெட்டிங் கைனால வந்து ஒரு ஹானர் வாங்கினது சொன்னாரு. ஃபார்ச்சுனேட் எனஃப் டு ரிசீவ் ஹானர் ஃப்ரம் ஆரம் மார்க்கெட்டிங் சார் ஃபார் ஸ்டாண்டிங் நம்பர் 2 ரேங்க் இன் நான் சிங்கிள் பிரீமியம். சூப்பர் சார். ஸோ நான் சிங்கிள் பிரீமியம் ஃபார் த டிவிஷன்ல இந்த எங்களோட டிவோர்ஸ் கன்வென்ஷன் நடந்த பீரியட்ல 75 daysல வந்து நான் சிங்கிள் பிரீமியர்ல நம்பர் 2 அப்படிங்கிறதுனால அந்த ஹானர் கிடைச்சது. லாஸ்ட் இயரோட என்னோட இந்த இயர் பிசினஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50% growth இன் நான் சிங்கிள் பிரீமியம். சூப்பர் சூப்பர். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் வேறையா இருந்தது. ஸோ என்ன பண்ணோம்னா அதை வந்து மாத்திக்கணும். ஸோ அதனால இந்த நேரத்துல இந்த இன்டர்நேஷனல் யோகா டேல எங்க வீட்டுக்காரம்மா வந்து இன்னைக்கு ஆழியார்ல இருந்து இப்பதான் போயிருக்காங்க. அவங்க வந்து ஷீஸ் யோகா டீச்சர். ஆழியார்ல இன்னைக்கு தான் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க கோயம்புத்தூர். அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறாங்க. அதனாலதான் அவங்களோட விருப்பத்துக்காக ஆழியார் வேதாத்ரி மகர்ஷியோட போட்டோ. நான் எம் ஃபாலோவர் ஆஃப் ஸ்ரீ ரவிசங்கர், ஜெய் குருதேவ். ஸோ வீட்டில் 2 பேரும், நான் ஒரு யோகா ப்ராக்டிஸ், அவங்க ஒரு யோகா ப்ராக்டிஷனர். ஸோ நம்ம வந்து என்னன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து எப்படி வாட்டர் கிடையாதோ அந்த மாதிரி மைண்ட் செட் தான் நம்மளை வந்து மேல மேல வழிநடத்தும் அப்படிங்கிற ஒரு சின்ன வாழ்த்து செய்தியோட ஸோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றொரு சந்தர்ப்பத்துல கலந்து பேசுவோம் கண்டிப்பா. ஏற்கனவே வந்து 35வது செஷன் 34வது செஷன்ல இருந்து 97வது செஷன் 62 செஷனுக்கு அப்புறம் திருப்பி என்ன இன்வைட் பண்ணிருக்கீங்க. இந்த அழைத்ததற்கு இஎல்ஜி குரூப் மெம்பர்ஸ்க்கும் கேஎஸ்ஆர் சாருக்கும் இந்த நேரத்துல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பிதாமகர் எங்களுடைய எஸ்டிஎம் ஸ்ரீ விஷ்ணுதேவ் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கிட்டத்தட்ட நான் என்னோட ஷெடியூல் டைம் அந்த 1.5 hours முடிக்கணும்னு பிளான் பண்ணேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு சின்ன ஸ்லைடுக்கான ஒரு சேஞ்ச் ஓவர்ல ஒரு 5 minutes வேஸ்ட் ஆச்சு. தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா சொல்லிடுறேன், இல்லைன்னா ரெஃபர் பண்ணிட்டு நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஒன்ஸ் அகைன். இன்டர்நேஷனல் யோகா டே வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். அனைவரும் வாழ்வில் பல சாதனைகள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி, கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமா கேட்கலாம். நீங்க ஸ்கிரீனை ஸ்டாப் பண்ணிக்கோங்க சார். ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிடவா? So that people can come through video. வர இதுதான் வெளில வர மாட்டேங்குது. அது ஏதோ ஒரு லாக் ஆயிருக்கு எனக்கு. இந்த லாஸ்ட் டைம் இந்த இஷ்யூ இருந்துச்சு ஒரு தடவை. அப்படியா? அந்த ஸ்கிரீன் மட்டும் வர மேல ஸ்டாப் ஷேர் கொடுத்தா போறோம். இந்த வர போன தடவை இதே ஒரு சின்ன இஷ்யூ. இல்லைன்னா நீங்க பிபிடி க்ளோஸ் பண்ணிருங்க, அவ்வளவுதான். பிபிடி தான் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல சார். ஓகே, ரைட்.
அருமை சார். நாங்களாம் யோகம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யோகா டேல நீங்க வந்து நீங்க உங்க மிஸ்ஸஸ் எல்லாருமே இதுல இருக்கிறதுனால, அதாவது ஒவ்வொரு பிளானையும் ஒரு பிஹெச்டி, உங்களுக்கு பிஹெச்டி பட்டம் நாங்க தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். யூ டிசர்வ் தட். என்னன்னா ஒவ்வொரு பிளானையும் அனலைஸ் பண்ணி எல்லா பிளானையும் நீங்க கவர் பண்ணிட்டீங்க. எல்லாமே கிரீமி பிளான்ஸ் அப்படிதான் நான் சொல்லணும். ஓகே. நல்ல ஒரு காம்போங்கிற மாதிரி நீங்க காம்போனா எங்களுக்கு, உங்க ஏஜென்ட்ஸுக்கு, டிஓஸ் எல்லாருக்குமே நீங்க ஒரு காம்போ காம்போ ஒன்னா சொல்லலாம். கண்டிப்பா அருமை சார். அருமை. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒண்டர்ஃபுல். இது ஒரு வெரி இன்சைட்ஃபுல், இன்ஃபர்மேட்டிவ். நோ டவுட் அபவுட் தட். ஐ எம் ம். நாட் எக்ஸாஜரேட்டிங். ஐ திங்க் நம்ம மெம்பர்ஸ் எல்லாரும் பெனிஃபிட் ஆயிருப்பாங்க. நண்பர்களே, இட்ஸ் கேள்வி நேரம். ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நாங்கள் வாய்ப்பு கொடுக்குறோம். ஒன் பை ஒன்னா ஷார்ட்டாக பேசுங்க. ஏன்னா ஸோ தட் வில் பி ஆன் டைம். ஓகே. ஸ்டாப் ஷேர் ஆயிடுச்சா? ஸ்கிரீன் போயிடுச்சா? ஆயிடுச்சு சார், ஆயிடுச்சு. சரி, okay. நண்பர்களே, anybody wants to? சோமசுந்தரம் ரைஸ்டு ஹேண்ட். சோமசுந்தரம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். பெர்மிஷன் கொடுத்தாச்சு. சார் சார் வணக்கம் சார். You have to come through video சார். வீடியோ இல்லைன்னா பேச வேண்டாம். சாரி. சார் வணக்கம் சார். வணக்கம் சார் கிளாஸ் சூப்பரா போயிடுச்சுங்க சார். தேங்க்யூ. ஒரே ஒரு டவுட்டுங்க சார். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ம் ஐடி இல்லாம சேலரி ஸ்லிப்பே வச்சு பண்ணலான்னு சொன்னீங்க சார். அது 50 lakhs லிமிட்னு சொன்னீங்க சார். இல்ல 50 lakhs லிமிட் இல்ல. 50 எவ்வளவு lakhs பண்ணினேன்னு சொன்னேன் நான். ஒருத்தர் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல டீச்சரா போஸ்ட் ஆயிருந்தாரு. ஜஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், 3 months சேலரி ஸ்லிப், 3 months சேலரி ஸ்லிப் ரெஃப்ளெக்ட் ஆற பேங்க் ஸ்டேட்மெண்டோட காப்பி வச்சுட்டு 50 lakhs கம்ப்ளீட் பண்ணேன். நீங்க அவரோட ஹியூமன் லைஃப் வேல்யூ படி எவ்வளவு கொடுக்கணுமோ கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இப்போ டேர்ம் ரேட்டுக்கு அது பொருந்துமா சார்? டேர்ம் ரைடர் தனி சார். டேர்ம் ரைடருக்கு நீங்க ஐடி ரிட்டர்ன் செக் வேணுங்கிறது இல்ல. பிஎஃப்கியூ வச்சு பண்ணலாம். நீங்க 25 lakhs 50 lakhs வரைக்கும் பிஎஃப்கியூ வச்சே பண்ணலாம். இல்ல எனக்கு டிஓ போயிட்டு ஒரு கேஸ் 25 lakhsக்கு ஐடி கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டாங்க சார். இல்ல அதனால இல்ல அது ஆக்சுவலா வந்து நீங்க இன் ரைட்டிங் கொடுங்க சார். டேர்ம் ரைடருக்கு வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்க மாட்டாங்க. தேவையில்ல ஆக்சுவலா. டேர்ம் ரைடர் மேக்ஸிமம் 20 அந்த 25 lakhs எடுத்தாலும் கூட பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ்க்கு மட்டும்தான் ஐடி ரிட்டர்ன்ஸ் மேண்டேட்டரி. அதுக்கு நீங்க சம் ப்ரூஃப் வச்சீங்கன்னா, இப்ப வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நம்ம சேலரி ஸ்லிப்பை பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம். தாராளமா கம்ப்ளீட் பண்ணுங்க. அவ்வளவு டேர்ம் இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. ரைஸ் பண்ணுங்க, எஸ்கலேட் பண்ணுங்க. நீங்க உங்க பிஎம் மூலமா எஸ்கலேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆகும். சார், டேர்ம் ரைடர் சரி சார். 25 lakhs கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் த பேஸ் பிளானோட பேசிக் சம் அஷ்யூர் எவ்வளோன்னு பார்க்கணும். அது வந்து 1 கோடி கொடுத்துட்டு 25 லட்சம் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வரப்போ ஐடி ரிட்டர்ன்ஸ் கேட்பாங்க. கரெக்ட் கரெக்ட். யூ டிட் இல்ல டெல் சார், மீ லட்சியம் தான் சார் கொடுத்துருக்கேன். லட்சியம் எவ்வளவு 25 எவ்வளவு lakhs சம் அஷ்யூர் அது? கொடுத்துருக்கேன். அது எவ்வளவு சம் 25 அஷ்யூர்? lakhs 25 lakhs சார். இல்ல, டிபெண்ட்ஸ் ஆன் த லைவ்ஸ். அவங்க எங்க ஒர்க் பண்றாங்க என்ன இதை பொறுத்து அந்த ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா 25 லட்சத்துக்கு மேல பண்ணாலும் ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் கேட்கறாங்க இல்லையா, அதனால அது கேட்டிருப்பாங்க. பிஎம் கொடுத்தா சார். ஓகே. தேவையில்லை சார் சொன்ன மாதிரி அதுக்கு தேவையில்லை. எனிவே அது கேளுங்க, நீங்க எழுதி கொடுங்க, ரெப்ரசன்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சோமசுந்தரம் சார், அன்மியூட் பண்ணி தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ். சோமசுந்தரம் சார் பேசுறீங்களா? Sir, Somnathan sir from Bangalore sir. சாரி, சோமநாதன் சார். வணக்கம் வணக்கம். Sir, today class ரொம்ப அருமையா இருந்தது சார். இன்னைக்கு யோகா கிளாஸ் ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு ரொம்ப 2வது செக்ஷனா நீங்க ரொம்ப நல்லா அருமையா எடுத்தீங்க சார். உங்க ஃபர்ஸ்ட் செக்ஷனை நான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். இது 2வது பயிற்சியும் ரொம்ப மிக சிறப்பா கொடுத்தீங்க. இதுல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நானும் சிலது பண்ணியிருக்கேன் சார். ஜீவன் அக்ஷய் 12.53% இருக்கும்போது கொடுத்துருக்கேன் சார் 30 years பேக். அவங்க இன்னைக்கும் அதே 12% வாங்கிட்டு இருக்காங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த காம்பினேஷன் பார்த்தாக்கா ஜீவன் அக்ஷய் பிளஸ் உமங்க சேம் கான்செப்ட்ல நம்ம கொடுத்தோம்னாக்கா இட் வில் பி ரியலி ஒர்க் அவுட். 12%ல வந்து நம்ம டெஃபினட்டா கொடுக்கலாம். இது வந்து நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க வேலிடா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ரியலி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கேட்ச் ஃபார் த கஸ்டமருக்கு. நம்ம வந்து சொல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இது பயிற்சி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்களுக்கு. அதே மாதிரி நிறைய நீங்க இன்புட்ஸ் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. எப்படி எல்லாம் காம்போ பண்ணி கொடுத்தா நிறைய பிசினஸ் பண்ணலான்றது. ரியலி தேங்க்ஸ் டு ஆட்ஸ்அப் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். செல்வம் சார், எம் செல்வன். சார் வணக்கம். வணக்கம் சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் என்னன்னா, நம்ம இப்போ டேம் இன்சூரன்ஸ் சிவா டேம் இருக்குல்ல சார், ஆமா. அது வந்து இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சார் ஒரு டவுட் கேட்டாங்க. இப்ப என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நமக்கு சேலரி பில்லாம் இன்கம் இருக்குன்னா அதுல வந்து இப்போ ஆபீஸ்ல போனா மினிமம் 10 lakhs இருந்தா மட்டும்தான்
நீங்க வந்து இந்த பாலிசியை ப்ரமோட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்களா சார்? அது இந்த ஒரு உண்மையாவா? ஒரு ஒரு ஸ்லைட்ல ஒண்ணு காமிச்சேன் பாருங்க. 3 ஆமா. months salary 3 lakhs இருந்தாலே போதும், கிராஜுவேட்டா இருந்தாங்கன்னா. அதெல்லாம் கிராஜுவேட் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிராஜுவேட் இருக்கணும், 3 months சேலரி இருந்தா போதும், ஐடிஆர் பத்தி பிரச்சனை இல்லை. வேணுங்கிறது இல்ல. அதை பேஸ் பண்ணி தான் கம்ப்ளீட் பண்ணேன். நான் அந்த ஒரு பேப்பர் கம்ப்ளீட் பண்ணேன். அது ஆன ஸ்லைடு அதுல இருக்கு. உங்களுக்கு யுவாட்டம் தானே சார்? எப்படி பிடிஎஃப்ல ஷேர் பண்றோம். யுவாட்டம் தான். தாராளமா கொடுக்கலாம். கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இல்ல எங்க பிரான்ச்ல அந்த 10 lakhs இன்கம் மஸ்ட்னு சொல்லி நம்ம போட்டு மாத்திட்டாங்க. அதுதானே சார் அதே நான் மெடிக்கலுக்கு சொல்லியிருப்பாங்க சார். இது வந்து அது நீங்க சொல்றது ப்ரிஃபர்டு நான் மெடிக்கல் 10 lakhsங்கிறது நீங்க அது இதையும் கன்ஃபியூஸ் பண்றீங்களா என்ன தெரியல எனக்கு. இல்ல சார், அது இல்ல சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவாட்டாம் வந்து ஜீவன் அமர்ல நீங்க எதனால பண்ணிக்கலாம். இவாட்டாம் வந்து அது வந்து பிரீமியம் கம்மியா இருக்கிறனால இன்கம் வந்து 10 lakhs இருந்தா காமிச்சா தான், ஐடிஆர் காமிச்சா மட்டும்தான் நீங்க அதை வந்து இது பண்ண முடியும், இல்லைன்னா உங்களுக்கு பண்ண முடியாதுன்னு எங்களை கொடுக்க விடாம பண்ணிட்டாங்க சார். நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணதுல எங்க ஒரு ஹாப்பி சேலரி பில் வச்சு கூட நீங்க பண்ணிக்கலான்றது. நான் அதில் எங்க பிரான்ச்ல பண்ண போறேன். அதனாலதான் சார் ஒரு சார் அதனால தான் அண்டர் ரைட்டிங் எக்ஸ்ட்ராக்ட் காமிச்சாரு, சர்க்குலர் எக்ஸ்ட்ராக்ட் தெரியாத அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் காமிச்சாரு. ஸ்கிரீன்ஷாட் நான் வச்சிருக்கேன் சார். அதை வச்சுட்டு சொல்லுங்க. அப்படி தேவைன்னா நீங்க சார்ட்ட கிளாரிபிகேஷன் கேட்டுட்டு உங்க பிரான்ச்ல பேசுங்க. சர்க்குலரே ஷேர் பண்றேன். அந்த லேட்டஸ்ட் சர்க்குலரே ஷேர் பண்றோம். ஆமா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மற்றபடி இன்னைக்கு அருமையா இருந்தது, பிரமாதமா இருந்தது சார். நல்ல ஒரு அருமையா உட்காந்து கேட்டு போறோம். எல்லாம் இருந்து அருமையா பண்ணீங்க. தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு மோர் தென் தட் கமிஷனுக்கு எப்படி நமக்கு கமிஷன் வருது காம்பவுண்டால அப்படிங்கறது சார் வந்து ஷார்ட் டேர்ம்ல அதிகமா வருதுங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னார், கேட்டிங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் தான் எல்லாரும் விரும்புறாங்க, அதை நம்ம பார்க்கணும். கீ டேக்அவேஸ்ங்கிறது அதை நீங்க கொஞ்சம் பார்க்கணும். எல்லா பிளானையுமே சார் அனலைஸ் பண்ணியிருக்காரு, எந்த பிளானையுமே விட்டு வைக்கல. அதனால சோமநாத் சார் நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா? ஸோ வில் வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் சார் எனக்கு பிபிடி பிடிஎஃப் ஷேர் பண்ணுவேன்னா உங்களுக்கு பண்ணுறேன்னா ஐ வில் ஷேர் இட். உங்கள் ஃபீட்பேக்லாம் இது முடிஞ்ச உடனே போடுங்க. தேங்க்யூ. நவ் வி வில் மூவ் ஆன் டு vote of thanks. I would now request our ELG member Mr. Shivakumar to render vote of thanks. Shivakumar sir. எஸ் சார். Please. சார் வணக்கம் சார். சார் சிறப்பா இருந்தது சார். அதாவது என்ன, பரத் ஜெயின் அவரோட லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு யாசக வாங்குறவருக்கு கூட 7 கோடி ரூபாய் தரக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல உங்களால 1 கோடி ரூபாய் தரக்கூடிய மக்கள் உங்களுடைய பாலிசி ஹோல்டர் இல்லாம எங்க இருக்காங்கன்றது ஒரு மோட்டிவேட்டோட ஆரம்பிச்ச ஒரு ஸ்பீச்சு. அதாவது ஒரு பிளான் இல்லாம எல்லா பிளானையும் கரெக்டா எதெல்லாம் அதுல செல்லிங் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்து கரெக்டா கொண்டு வந்து மேட்ச் பண்ணி கொடுத்தது. அது மட்டும் இல்லாம என்ன பார்த்துட்டீங்கன்னா, அந்த காம்போ எப்படி கொடுக்கணும், ஒரு டெத்தை மட்டும் பேசாம லைவ்ல இருந்தாலும் அவங்களுக்கு பெனிஃபிட் வரணுங்கிற மாதிரி ஒரு காம்போ. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, எங்க டெஃபர்மெண்ட் பீரியட் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு, டெஃபர்மெண்ட் பீரியட் இருக்கே ஏன் இப்படி யூஸ் பண்ணுங்களே அப்படின்னு எடுத்து கொடுத்த ஒரு விதம், இதெல்லாம் சான்ஸே இல்லை சார். இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க சார், யானை இருந்தாலும் 1000 பொன், இல்லைனாலும் 1000 பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு காம்போவையும் கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார். இது ஏன்னா அது வந்து நம்ம இந்த காம்போ செட்டு நீங்க எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் நாங்க மறுபடியும் ஒவ்வொரு பிளானையும் ஒவ்வொரு நாள் நாங்க வந்துட்டு பார்த்தாதான் இதை நாங்க அனலைஸ் பண்ணவே முடியும். அவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க அப்படியே மக்கப் பண்ண மாதிரி கடகடன்னு சொன்னீங்க. ரொம்ப விஷயம். இந்த வீடியோஸை நாங்க ஒரு தடவைக்கு 4 தடவை பார்த்தா மட்டும்தான் நிறைய விஷயங்கள் புரியும். இதுக்கு லாஸ்டா ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொன்னீங்க சார். இந்த ரூல் ஆஃப் 100 hours ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி லீக் குரூப்பும் ஏறக்குறைய 52 வாரங்கள்ல, அதாவது வாரம் ஒரு கிளாஸ்ன்னு பார்த்தா 52 கிளாஸா, சாரி 52. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒன்று போட்டாச்சுன்னா கூட 1.5 hour ட்ரைனிங் சார். நமக்கு 78 hours ஆகுது. இது போக ஸ்பெஷல் செஷன் எல்லாம் சேர்ந்துட்டு கம்பல்சரி நம்ம வருஷத்துக்கு 100 மணி நேரம் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க லீக் குரூப்பை கண்டினியூஸா ஒரு ப்ரோக்ராம் இல்லாம ஃபாலோ பண்ணாலே சக்சஸ் கன்ஃபார்ம் சார். இதையும் சார் அவரோட வாயாலேயே சொல்லியிருக்காரு. சக்சஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், சக்சஸ் உறுதி அப்படின்றத ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்திருக்காரு சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் a lot. எப்பவும் எங்களோட இணைஞ்சே இருக்கணும் சார் நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். எல்லாரும் சிறப்பா இருக்கணும். நீலாயில் நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பொங்கி பல்லாண்டு காலம் பன்னெடுங்காலம் அனைவரும் வாழ வாழ்த்துக்கள். ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ், ஜெய் குருதேவ். சாரோட ஏஜென்ட்ஸும் கிஃப்டட். வாழ்க வளமுடன். Sarod agents, they are blessed to have him as a development officer. We as a league group members also blessed to have you as a mentor for our group. A wonderful session. Thank you so much. In another 1 hour's time, it will be uploaded in YouTube. Thank you so much for your precious time, sir. Thank you very much. We look forward to having one more session at a future date at your convenience. Whenever. Thank you, sir.
Definitely, sir. Definitely. Thank you. Thanks a lot. Thank you very much. Thank you. sir. All the very best. Thank you. We'll formally close the meeting now. Thank you. Thank you, sir.